இப்போது ஆரம்பமாக போகிறது நாட்டின் மிகப்பெரிய விசாரணை. ஆப்கே அதாலத்தில் ரஜத் சர்மாவுடன். வணக்கம். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆப்கி அதாலத்துக்கு உங்களை வரவேற்கிறேன். ஆப்கி அதாலத்தில் இன்றைய விருந்தினர் ஒரு அற்புதமான மனிதர், நல்ல கம்பீரமான குரல், ஆங்கிலத்தில் விளையாடுவார், கண்களில் அன்பு பாசம். ப்ளீஸ் வெல்கம் சசி தரூர். ஆப்கி அதாலத்தோட ஜட்ஜும் ரொம்ப ஸ்பெஷலானவர். சசி தரூர் அவருக்கு நல்லாவே தெரியும். டிப்ளமேட்டா இருந்திருக்காரு. அவர் ஒரு ரைட்டர், கவிஞர். ப்ளீஸ் வெல்கம் பவன் வர்மா. இவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டை சொல்லி நாம விசாரணையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நாம ஜட்ஜு கிட்ட அனுமதியை கேட்டுக்கிறது நல்லது. அனுமதி அளிக்கப்பட்டது. சசி தரூர் மேல முதல் குற்றச்சாட்டை சொல்றதுக்கு முன்னாடி சசி தரூரோட கரியரை ஒரு முறை பார்க்கலாம். சசி தரூருடைய அகாடமிக் ரெக்கார்ட் ரொம்ப அபாரமானது. ஸ்கூல்ல இருந்து காலேஜ் வரைக்கும் சசி தரூர் எப்பவுமே டாப்பரா இருந்திருக்காரு. தன்னுடைய 22வது வயசுல லெச்சர் ஸ்கூல்ல இருந்து டாக்டரேட் வாங்கினாரு. யங்கஸ்ட் ஸ்காலரா இருந்தாரு. சசி தரூர் ஒரு பிரில்லியன்ட் ரைட்டர். இன்டர்நேஷனல் ஹெரால்ட் ட்ரிபியூன், டைம், அப்புறம் நியூஸ் வீக் போன்ற பெரிய பெரிய பப்ளிகேஷன்ஸ்ல எழுதுறது மட்டும் இல்லாம சசி தரூர் அவர்கள் ஃபிக்ஷன் மற்றும் நான் ஃபிக்ஷன்ல இன்னை வரைக்கும் 20க்கும் மேல புத்தகங்களை இவர் எழுதியிருக்காரு. இவர் தன்னுடைய 29வது வயசு வரைக்கும் யுனைடெட் நேஷன்ஸ்ல வேலை பார்த்தாரு. வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபோரம்ல சசி தரூருக்கு குளோபல் லீடர் ஆஃப் டுமாரோங்கிற புத்தகங்களை வழங்கினாங்க. சோசியல் மீடியாலையும் சசி தரூருக்கு ஒரு நல்ல ஃபாலோவர்ஸ் இருக்கு. அரசியல்லையும் சசி தரூர் என்ட்ரி கொடுத்தாரு. 2009ல இவர் காங்கிரஸ் பார்ட்டிக்கு என்ட்ரி கொடுத்தாரு. சசி தரூர் திருவனந்தபுரத்திலிருந்து 3 முறை லோக்சபா எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்காரு. மன்மோகன் சிங்கோட கவர்மெண்ட்ல சசி தரூர் முதல்ல ஃபாரின் மினிஸ்டரா இருந்தாரு. அதுக்கப்புறம் எஜுகேஷன் மினிஸ்டரா ஆனாரு. இப்ப கொஞ்ச நாளாவே இவர் சர்ச்சையில மாட்டிக்கிட்டு இருக்காரு. ஏன்னா இவர் காங்கிரஸ் பார்ட்டியுடைய நேஷனல் பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்னாரு. ஃபாரின் அஃபேர்ஸ் உடைய எக்ஸ்பர்ட்ஸ், அப்புறம் அற்புதமான ஓரியேட்டர். எப்பவுமே நியூஸ்ல மாட்டக்கூடிய இந்த சசி தரூர் ஆப்கே அதாலத்தில் அவர் மேலுள்ள குற்றச்சாட்டிற்கு அவர் பதிலளிக்கிறார். வாங்க நாம ஆப்கி அதாலத்துல முதல் குற்றச்சாட்டை அவர் மேல வைக்கலாம். சசி தரூர். ஆப்கே அதாலத்தில் ரைட்டர் மற்றும் பொலிட்டீஷியன் சசி தரூர் மேலுள்ள குற்றச்சாட்டு, இவர் குறும்புக்காரர். சசி, இன்னைக்கு மொத்த உலகத்துக்கும் உங்களுக்கு தெரியும், ஆஸ் அ நரேட்டர், ஆஸ் அ ரைட்டர். ஆனா சின்ன வயசுல உங்க அப்பா கிட்ட நீங்க பயங்கரமா அடி வாங்குவீங்களாமே? அது கரெக்ட். அடிக்கடி அப்பா சொல்லுவாரு, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன், அதிகப்படியான தவறுகள் பண்ணிட்டே தான் இருப்பேன். அடிக்கடி அவர் சொல்லுவாரு, சொன்ன பேச்சை கேட்க மாட்டேன். அதுவும் 5.5-6 வயசு இருக்கும்போது நீங்க 4th கிரேட்ல அட்மிஷன் வாங்க போயிட்டீங்க. என்னை போர்டிங் ஸ்கூலுக்கு அனுப்பியிருந்தாங்க 5 வருஷம். ஏன்னா என்னோட 2 சிஸ்டர்ஸ் அவங்க இருந்ததுனால அம்மா சொன்னாங்க, 3 பேரையும் வச்சுட்டு என்னால் மேனேஜ் பண்ண முடியாது, எல்லாருமே ட்வின்ஸ் மாதிரியே சுற்றுறாங்க, இவன் வேற ரொம்ப குறும்புத்தனெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால போர்டிங் ஸ்கூலில் சேர்த்துட்டாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் நான் நல்ல ரிசல்ட் வாங்கினேன். 5.5 வருஷத்தில் நான் 3rd கிரேடுக்கே வந்துட்டேன். இதில் என்னென்னா அட்மிஷன் வாங்கும்போது பெரிய பெரிய தப்பு நடந்துச்சு. என்னோட கிளாஸில் எல்லா பசங்களுக்குமே 8 வயசுன்னா, அப்போது எனக்கு 6 வயசு. அதன் காரணமாக என்ன நடந்துச்சுன்னா, எமோஷனலாக எதுவுமே செட் ஆகலை. உடம்பு வேறு எனக்கு மோசமாக இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே எனக்கு பிராங்கியல் ஆஸ்மா பிரச்சனை இருந்துச்சு. அப்புறம் அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த நெபுலைசர் மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. உங்களால் மூச்சு விட முடியலன்னா நீங்கள் சஃபர் பண்ணித்தான் ஆகணும். அது பெரிய இஷ்யூ. அதனால் நான் ரொம்ப காலம் எப்போவுமே ஸ்கூலோட ஹாஸ்பிட்டல்லையே இருப்பேன். அங்கே இருந்ததுக்கப்புறம் ஸ்கூலில் இருந்தே அம்மா அப்பாவை கூப்பிட்டு இவனை கூட்டிகிட்டு போயிடுங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் நான் எல்லா எக்ஸாம்லேயுமே பாஸ் ஆகிட்டேன். ஐ மீன் 3rd ஸ்டாண்டர்டில் எல்லா எக்ஸாம்லேயும் நான் பாஸ் ஆனதுக்கப்புறம் நேரே நான் 4th ஸ்டாண்டர்டுக்கு அப்ளை பண்ணிட்டேன். திரும்ப பாம்பே வந்துட்டேன்.
என்னோட அப்பா அம்மா எல்லாம் பாம்பேயில் தான் இருந்தாங்க. ஆனால் அங்கே இருக்கிற ஸ்கூலில் வந்து நான் எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் என்ன 6 வயசு பையனை 4வது வகுப்பில் சேர்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. லெட் மீ ரிப்பீட் த 3rd ஸ்டாண்டர்ட். இவ்வளோ பரீட்சையெல்லாம் எழுதிருக்கிறீங்களே, உங்க மூளை எப்படி ஷார்ப்பா இருந்தது? இதை கடவுள்கிட்ட தான் கேட்கணும். ஏன்னா வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தா போயம் சொல்லுன்னு தான் சொல்லுவாங்க. ஆனா உங்களை இங்கிலீஷ் பேசுன்னு தானே சொல்லுவாங்க. இதெல்லாம் சும்மா விளையாட்டுக்காகத்தான் சொல்லுவாங்க. அதோட எல்லா வருஷமும் நீங்க தான் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வருவீங்களா? அது என்னவோ கரெக்டு தான். ஆனால் ஒரு வருஷம்தான் என்னால் வர முடியல. அது வந்து 8th ஸ்டாண்டர்டில் 3rd ரேங்க் தான் வந்திருந்தேன். அதுக்காக ரொம்ப வருத்தப்பட்டேன். வீட்டில் அப்படி எழுதிங்களாமே? பின்ன என்ன, பயங்கரமாக அழுதேன். வீட்டில் யாரோ இறந்து போயிட்ட மாதிரி அழுதேன். வீட்டில் யாரும் என்கிட்ட பேசவும் தயாராக இல்லை. ஆனா நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருந்தது இல்லையா? அதனால நாலேஜ் வளர்ந்ததா? அப்பா நியூஸ் பேப்பர் செக்ஷனில் தான் வேலை பார்த்தாரு. அவர் ஸ்டேட்ஸ்மேன் பத்திரிகையில் பாம்பே மேனேஜராக இருந்தார். காலையில் எழுந்ததும் சிட்டியில் வர்ற எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் டீ குடிச்சிட்டே அவர் படிப்பார். நானும் 6-7 வயசுலேருந்தே அவர் கூடவே உட்காந்துட்டு இருப்பேன். அதனால் இது எனக்கு ரொம்ப பழக்கமாயிடுச்சு. காலையில் எழுந்ததும் டீ குடிக்கணும், பேப்பர் படிக்கணுங்கிறது. அதுக்கப்புறம் ஈவினிங் வெளிநாட்டு நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ஃப்ளைட்டில் வரும். அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து அப்பா படிப்பார். ஸோ நான் மார்னிங் 4-5 பேப்பர் படிப்பேன். அப்புறம் ஈவினிங் வந்து வெளிநாட்டு பேப்பர்ஸ் எல்லாம் கூட நான் படிப்பேன். வீட்டுக்கு நிறைய மேகசின்ஸ் வரும். அண்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வீட்டில் டெலிவிஷன் கிடையாது, ப்ளே ஸ்டேஷன் எதுவும் கிடையாது. அண்டு மொபைல் ஃபோனை பற்றி அப்போ யோசித்தது கூட கிடையாது. அதனால் அது என்ன சொல்லுவாங்க, படிக்கிறவனாக மாறிட்டேன். இன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்களுக்கு நீங்க நிறையவே நாலேஜ் எல்லாம் கொடுக்குறீங்க. உங்க நாக்குல ஆங்கிலம் விளையாடுது. வெரி நாலேஜபிள் பர்சன். இது சின்ன வயசுலயே ஆரம்பிச்சிருச்சா? அது வந்து ஒன்றும் இல்லை. எனக்கு சின்ன வயசுல இருந்தே புத்தகம் படிக்கிற பழக்கம் இருந்தது. அம்மா அப்பா என்னை எங்கேயாவது வெளியே கூட்டிட்டு போனா கூட நான் எங்கேயாவது ஒரு மூலையில போய் தான் உட்காந்துட்டு இருப்பேன். அது அப்பாவுக்கு பிடிக்கல. அடிக்கடி என்ன திட்டுவாரு. வாழ்க்கையில மற்றவங்களோட கம்யூனிகேட் பண்றது ரொம்ப அவசியம். சும்மா மூலையில உட்காந்து புக்கு படிச்சுட்டே இருக்காதன்னு சொல்லி அடிக்க கூட செய்வார். அதனால தான் அவர் அடிக்கடி சொல்வார், ஸ்கூலில் வந்து ஏதாவது காம்படிஷன் நடந்துச்சுன்னா, டிபேட்டிங் காம்படிஷனோ இல்லை வேறு ஏதாவது காம்படிஷனோ நடந்தால் நீ அதில் கலந்துக்கணும்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் என்னோட 10வது வயசில் ஒரு ஃபேமஸ் தியேட்டர் பர்சனாலிட்டி பால் பிரதம்சி, அவர் வந்து எங்கள் ஸ்கூலில் ட்ராமா கிளாஸ் ஆரம்பித்தார். அவரோட மெயின் ஸ்டூடெண்ட்டாக நான் இருந்தேன். ஸோ நான் நடிக்கவும் செஞ்சேன். சின்ன வயசுல இருந்தே டிராமா பண்ணீங்களா? ஆமாம், அப்போ பண்ணியிருக்கேன். ஆனால் இப்போ எதுவும் பண்ணுறதில்ல, அப்போ பண்ணியிருக்கேன். ஸோ உங்கள் விருப்பம் தான் என்ன? அம்மா அப்பாவுடைய ஆசை என்னவா இருந்தது? இந்த பாருங்க, இந்த மிடில் கிளாஸ் அம்மா அப்பா என்ன விரும்புவாங்கன்னா, என்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும்னு விரும்புவாங்க. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, நான் வந்து சயின்ஸில் நல்ல மார்க் வாங்குவேன். ஆனால் சயின்ஸில் எனக்கு இன்ட்ரெஸ்டே கிடையாது. அந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 9th தான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுவாங்க, ஹியூமனிட்டியா இல்லை வேறு. நான் வந்து ஹியூமனிட்டியை செலக்ட் பண்ணேன். இதை தெரிஞ்சுக்கிட்ட ஸ்கூல் அத்தாரிட்டிஸுக்கு பயங்கர கோபம். அப்பா அம்மாவை ஸ்கூலுக்கு கூப்பிட்டுட்டாங்க. இவன் வந்து பெஸ்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கான், இவன் ஏன் சயின்ஸ் எடுக்காமல் ஹியூமனிட்டி எடுத்திருக்கான்னு அப்பா அம்மாட்ட சொன்னாங்க. அப்பா என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. ஏன்னா அவரும் ஒரு கனவு கண்டிருந்தாரு, நான் டாக்டர் ஆவேன், என்ஜினியர் ஆவேன் அப்படின்னு. இதில் எல்லாம் எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாதுன்னு நான் சொல்லிட்டேன். ஏண்டா நீ தான் சயின்ஸில் ஃபஸ்ட்டு வரியேன்னு சொல்லி அவர் திட்டுறாரு. நான் சொன்னேன், பரீட்சையில் நான் ஃபஸ்ட்டு வரேன், ஆனால் அடுத்த நாளே நான் படித்த எல்லாத்தையுமே மறந்துடுறேனே. நான் அவர்கிட்ட சொல்லுவேன், நீங்கள் லிட்ரேச்சரை பற்றி கேளுங்க, ஹிஸ்ட்ரியை பற்றி கேளுங்க. ஸ்கூலில் கற்றுக் கொடுக்காததெல்லாம் கூட நான் வெளியே போய் படிச்சிருக்கேன். ஸ்கூலில் கற்றுக் கொடுக்கறத விட அதிகமாக எனக்கு தெரிஞ்சிருந்தது. ஸ்கூலில் கற்றுக் கொடுக்காததெல்லாம் கூட நான் கற்று வச்சுருந்தேன். சரிப்பா உன் இஷ்டம்னு சொல்லி அப்பா விட்டுட்டாரு. அந்த காலத்தில் ஒரு சீனியர் கேம்பஸ் எக்ஸாமினேஷன் நடக்கும். நாங்கள் எக்ஸாம் எழுதுனதுக்கப்புறம் அதை வந்து ஷிப்பில் கரெக்ஷனுக்கு கேம்பிரிட்ஜுக்கு போகும், கரெக்ஷனுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட மேக்ஸிமம் மார்க்ஸு ஸ்கோர் பண்ணியிருக்கேன். பெஸ்ட் ஆஃப் 5 சப்ஜெக்ட்ஸ் எனக்கு கிடைச்சிது. வெஸ்ட் பெங்கால் ஸ்டேட்லேருந்து எனக்கு ஒரு கோல்டு மெடலும் கிடைச்சிது. ஆனால் இந்தியாவில் அந்த மாதிரி கோல்டு மெடல் கொடுக்குற வழக்கம் இருந்ததுன்னா அது எனக்கே தான் கிடைச்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ மார்க் வாங்கியிருந்தேன். ஆனால் எனக்கு அதாவது நான் எதையுமே சீரியஸாக எடுத்துக்கல. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நீ பரீட்சையில் பாஸ் ஆகிட்ட மட்டும் ஒரு எஜுகேட்டட் பர்சனாக வந்துட முடியாது. ஓ மனசில் என்ன ஒட்டுது, பரீட்சைக்காக படிக்கிறீங்க, எழுதுனதுக்கப்புறம் அதையெல்லாம் மறந்துடுறீங்க. ஆனால் எது உங்கள் மூளையில் நிலைக்குதோ அதுதான் எஜுகேஷன். பொதுவா யார் நல்லா மார்க் வாங்குறாங்களோ அவங்கள தான் இன்டெலிஜென்ட்னு சொல்லுவாங்க. நீங்க சொல்றது நம்பர் வாங்குறதுல நான் எக்ஸ்பர்ட்டா இருந்தேன். ஆனா நாலேஜ் அக்வயர் பண்றது வேற விஷயம். வேற விஷயம் என்னன்னா, என்னைக்காவது எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயோ இல்லை டீச்சர்ஸ் கிட்டயோ பேசுறதுக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நான் டீச்சர்ஸ் கிட்ட எப்பவுமே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன்.
மாணவர்கள் என்ன யோசிக்கணுங்கிறத நீங்க கத்துக் கொடுக்காதீங்க. என்ன படிக்கணும், என்ன எழுதணும்னு நீங்க சொல்லி கொடுக்காதீங்க. டெக்ஸ்ட் புக்கை மனப்பாடம் பண்ணுங்க, லெக்சரை கேட்டுட்டு எழுதுங்க, பாஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்றீங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 21st செஞ்சுரியில இதெல்லாம் யூஸே ஆகாது. 3 Idiotsல வர அமீர் கான் கிட்ட பேசுற மாதிரி இருக்கு. அந்த படத்தோட பிலாசபியே இதுதான். ஆல் இஸ் வெல். இல்ல அதை கூட நான் சொல்ல மாட்டேன். எது எப்படி இருந்தாலும் படிப்பு முக்கியம். படிச்சாதான் ஆல் இஸ் வெல். எனக்கு ஞாபகம் இருக்கு, யூனிவர்சிட்டியிலே நீங்க டாப்பரா இருந்தீங்க. அது மட்டும் இல்லாம ஃபாரின் சர்வீஸ் போக நீங்க ஆசைப்பட்டீங்க. என்னோட ஆசை அதுவா தான் இருந்துச்சு. ஏன்னா அந்த காலத்துல நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கணும். யூபிஎஸ்சி எக்ஸாம்ல நீங்க ஃபர்ஸ்ட் 10ல வரலன்னா, 10 ரேங்க்ஸுக்குள்ள வரலன்னா உங்களுக்கு ஃபாரின் சர்வீஸ் கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஜட்ஜி இதை உட்கார்ந்துருக்கார் இல்லையா, இவர் வந்து இந்தியாவிலேயே 5th 6th வந்திருக்காரு. ஃபாரின் சர்வீஸை சொல்கிறேன். அந்த சிஸ்டம் தான் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் மக்கள் ஐஏஎஸை பற்றி யோசிச்சாங்க. எனக்கு ஒரு சீனியர் இருந்தார். அவர் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப எக்ஸ்பர்ட்டாக இருந்தார். அதோட அவர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ப்ரெஸ்டீஜியஸ் கிராஜுவேட் ஸ்கூல், அது இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸில் அங்கே அப்ளை பண்ணியிருந்தார். ஆனால் அவருக்கு கிடைக்கல. அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஸ்கூலோட கேட்லாக் இருக்கு இல்லையா, அதை கொண்டு வந்து என்கிட்ட சொன்னார், தரூர் யூ அப்ளை. எனக்கு கிடைக்கல, ஆனால் உனக்கு கிடைச்சாகணும்னாரு. சரின்னு நான் அப்ளை பண்ணேன். எனக்கு அட்மிஷனும் கிடைச்சது, ஸ்காலர்ஷிப்பும் கிடைச்சது. எனக்கு என்னன்னா, ஃபாரின் சர்வீஸ் எக்ஸாமை வந்து கூட எழுதலாம், ஆனால் போய் பார்க்கலாமேன்னு ஏதோ ஒரு மிஸ் சர்வீஸில் ஃபாரின் எக்ஸாமில் நான் ஃபிட் ஆகலைன்னா ஊரையாவது சுற்றிட்டு வரலாமே. உங்களுக்கெல்லாம் ஒரு விஷயம் தெரியாது, அந்த காலத்துல வெளிநாடு போறதுன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த காலத்துல ஆமா, ரொம்ப கஷ்டம். முதல் விஷயம் என்னன்னா, யூ குடன்ட் அஃபோர்ட் இட். ஏன்னா சம்பளம்லாம் நமக்கு ரொம்ப கம்மி. நான் வந்து ஏர் இண்டியால டிக்கெட் வாங்குறதுக்கு கூட லோன் வாங்கினேன். அப்படி இருந்தும் நான் போறதுக்காக ரொம்ப முயற்சி எடுத்தேன். ஏன்னா வெளிநாடு போயிட்டு அது எப்படி இருக்குன்னு பார்க்கணுங்கிற ஆசை. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். உங்களுக்கு வந்து $8 தான் கிடைக்கும். அந்த காலத்தில் வந்து $8 அது வந்து 60 ரூபா கூட கிடையாது. $1 வந்து 7.5 ரூபாயோ என்னமோ தான். 60 ரூபா கிடைக்கும். அது வந்து $8 தான். $8 நீங்கள் வெளிநாட்டுக்கு போவீங்க. ஸோ எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, ஃப்ளைட்டில் இருந்து கீழே இறங்கினேன். ஒரு பெரிய போர்ட்டர் வந்தார். என்கிட்ட வந்து என்னோட பெட்டியை தூக்குனாரு. இல்லை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன்னு. இல்லை நான் தூக்குறேன்னாரு. நானும் என்ன செய்வேன், $8 இருந்து $1 கொடுக்க வேண்டியது வந்தது. அப்போவே நான் டிசைட் பண்ணிட்டேன், இன்னைக்கு நமக்கு ஒருவேளை சாப்பாடு கிடையாது. ஏன்னா பெட்டியை தூக்குறவருக்கு $1 கொடுக்கணுமே. நிலைமை அந்த மாதிரி இருந்தது அந்த காலத்தில். ஸோ நானும் அமெரிக்கா போயிட்டேன். அப்போது எனக்கும் பெஸ்ட் ஸ்டூடெண்ட்டுங்கிற அவார்டு வாங்குற சந்தர்ப்பம் கிடைச்சிது. அப்புறம் எனக்கு என்ன பயம்னா, இந்த ஸ்காலர்ஷிப் முடிஞ்சதுக்கப்புறம் ரினியூவல் பண்ண மாட்டாங்க. அதனால நான் திரும்ப வேண்டி வரணும்னு நினச்சேன். அதனால நான் நல்லா படித்து அங்கேயே 3 டிகிரி வாங்கிட்டேன். அது என்னென்ன டிகிரி? ஒன்று வந்து எம்ஏ, அதை 1 வருஷத்தில் முடித்தேன். இன்னொன்று வந்து எம்ஏ எல்டி, எம்ஃபில் மாதிரி, லா அண்ட் டிப்ளமேசி மாதிரி. 3வது வந்து பிஹெச்டி. இது எல்லாத்தையும் பண்ணிவிட்டு நான் அங்கே ஒரு சின்ன ரெக்கார்டையே உருவாக்கினேன். அந்த ஸ்கூலில் தான் ஃப்ளெட்ஜர் ஸ்கூல் ஆஃப் லா அண்ட் டிப்ளமேசி. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதை யாராலையுமே பிரேக் பண்ணவே முடியாதான். அதாவது அந்த எக்ஸப்ஷன்ஸை எல்லாம் நான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஷார்ட் டைமில் நான் முடிச்சு காட்டியிருந்தேன் இல்லையா, அதை வந்து அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்க சொல்கிறாங்க, அது எப்படி 22 வயசு பையனுக்கு பிஹெச்டி கொடுக்க முடியும்னு. அதனால் ஃப்யூச்சரில் இது நடக்கக்கூடாதுன்னு எல்லா ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும் ஒன்று விடாமல் மாற்றிட்டாங்க. ஆனால் எனக்கு 22 வயசில் ஒரு பிஹெச்டி கிடைச்சிது. அதாவது 22 வயசுல டாக்டர் ஆனீங்க? ஆமாம். ஆனா காலேஜ் டேஸ்ல நீங்க பண்ண குறும்புத்தனத்தை பவன் சாரால ரொம்ப ஈஸியா சொல்ல முடியும். கண்டிப்பா அவரால் சொல்ல முடியும். ஆனா ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, அது வந்து நான் காலேஜிலேயே தங்கி இருந்தேன். ரெசிடென்ஸ் அப்படிதான் சொல்லுவாங்க. பவன் டெல்லியில் இருந்துட்டு கிளாஸுக்காக வருவான். அதனால இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நாங்கள் எல்லாரும் காலேஜில் அட்டகாசம் பண்ணுவோம். அதாவது ரெசிடென்ஸில் நாங்கள் பண்ணுற விஷயங்கள் இவங்களுக்கு அவ்வளவா தெரியாது. எங்களுக்கு வந்து ஒரு ஹியூமரஸ் சொசைட்டி இருந்துச்சு. அது வந்து வுட் ஹவுஸ் சொசைட்டி. யாரோ ஒருத்தர் பல வருஷங்களுக்கு முன்னால் ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் அது இன்ஆக்டிவ் ஆகிடுச்சு. சரி, அதை ரிவைவ் பண்ணலான்னு நான் முடிவு பண்ணேன். நான் 4-5 ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அந்த வுட் ஹவுஸ் சொசைட்டியை ரினியூ பண்ணேன். அங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம்னா, இந்த மிமிக்ரி காம்படிஷன், ஹியூமரஸ் ஸ்பீச் காம்படிஷன், ப்ராக்டிக்கல் ஜோக் காம்படிஷன் எல்லாம் இருக்கும். எங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்ட்ரி டீச்சர் இருந்தார். அவர் பேர் வந்து திவேதி சார். அவர்
டீச்சர்ஸ்லேயே கொஞ்சம் கொஞ்சம் குறும்புத்தனமாக தான் பேசுவார். அதனால் அவரை ஃபேக்கல்ட்டி அட்வைசராக நான் போட நினச்சேன். அப்போ பல விஷயங்களை நம்ம தப்பிச்சுக்கலாம் இல்லையா? அவரை ஃபேக்கல்ட்டி அட்வைசராக போட்டுட்டோம். எங்களோட ப்ராக்டிக்கல் ஜோக்கில் ஒரு ரூல் இருந்தது. எந்த ப்ராக்டிக்கல் ஜோக்காக இருந்தாலும் திவேதி சாரோட அப்ரூவல் இருக்கணும், அதுக்கப்புறம் பண்ணணும். ஆல் அப்ரூவ்டு ஜோக்ஸ். அங்கே இருந்து பார்த்தீங்கன்னா கிரேட் ட்ரெடிஷன் ஸ்டார்டட். நான் ரொம்ப பெருமையாக சொல்லுவேன், ப்ராக்டிக்கல் ஜோக்ஸ் வந்து ரெசிடென்ஸுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்துச்சு. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எங்களுக்கு கொடுக்க முடியுமா? அது என்னத்தை சொல்ல போங்க, நிறைய இருந்துச்சு. ஆனால் ஒன்று, அதை வந்து நான் பண்ணலை, நான் விக்டிமாக இருந்தேன். தேர்ட் இயரில் நான் யூனியனோட பிரசிடெண்ட்டாக இருந்தேன், ஜெயிச்சு வந்தேன். என்னோட முதல் எலெக்ஷனில் நான் அங்கே ஜெயித்தேன். காலேஜ் யூனியன் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். எங்கள் காலேஜில் ஒரு ரூல் இருந்துச்சு, 7 மணிக்கோ இல்லை 8 மணிக்கோ கேட்டை வந்து மூடிடுவாங்க. பவனுக்கு ஞாபகம் இருக்கும், 7 மணிக்கோ 8 மணிக்கோ கேட்டை வந்து மூடிடுவாங்க. அப்போது கிட்டத்தட்ட 9 மணிக்கு ஒரு சீனியர் வருவார். நாங்கள் தேர்ட் இயரில் இருந்தோம், அவருக்கு அது லாஸ்ட் இயர். அவர் வந்து சொன்னார், என் கூட ஒரு பொண்ணு இருக்கா, அந்த பொண்ணை எப்படியாவது நான் காலேஜிலேருந்து வெளியே எடுக்கலைன்னா என்னை எக்ஸ்பெல் பண்ணிவிடுவாங்க, அதனால் அவர் ஹெல்ப் கேட்டார். நான் சொன்னேன், நான் என்ன பண்ண முடியும், நான் ஒரு பிரசிடெண்ட், என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், அவளை எப்படி நீங்கள் உள்ளே கூட்டிகிட்டு வந்தீங்க? சரி, அந்த பொண்ணை கொஞ்சம் காட்டுங்கன்னு சொன்னேன். நான் நினச்சேன் பக்கத்து காலேஜிலேருந்து ஏதாவது பொண்ணு வந்திருக்கோம், டீ குடிக்க வரும்போது இங்கே தங்கியிருக்கோன்னு நினச்சேன். இது வந்து ஒரு வித்தியாசமான பொண்ணாக இருந்தா. ஸ்கர்ட் போட்டுட்டு இருந்தா, லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டுட்டு, பெரிய விக்கு. நான் பயந்துட்டேன். அவன் நல்ல பொண்ணா எனக்கு தெரியல. இவளை வெளியே அனுப்பணும்னு எங்களை கேட்டாரு. எனக்கு நியாயமாப்பட்டது, இந்த பொண்ணு கூட உன்னை பார்த்தா கண்டிப்பாக காலேஜை விட்டு வெளியே விரட்டிடுவாங்க, அதனால இது சரியா இருக்காதுன்னு நான் என்ன பண்ணேன், நேராக கேட் கீப்பர்கிட்ட போய் ஒருத்தரை கொஞ்சம் வெளியே அனுப்பணும் அப்படின்னு எல்லாம் சொல்லி கொஞ்சம் முயற்சி பண்ணும்போது எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்று நாங்கள் ஏமாத்திட்டோன்னு சொன்னாங்க. அப்புறம் அந்த பொண்ணோட விக்கை கழட்டினாங்க, ஸ்கர்ட்டை கழட்டினா அது ஸ்கூலில் படிக்கிற ஸ்டூடெண்ட். ஸோ அதாவது அவங்க ப்ராக்டிக்கலாக ஜோக் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் விக்டிம் நான். இது வந்து ஒரு உதாரணமாக இருந்துச்சு. அது நிறைய விஷயம் நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அந்த வருஷம் அவங்களுக்கு தான் ப்ரைஸ் கிடைச்சிது. ஏன்னா காலேஜ் பிரசிடெண்ட்டையே அவங்க முட்டாளாக்குனாங்க இல்லையா? சில நேரங்களில் நீங்க சில வேர்ட்ஸை யூஸ் பண்ணும்போது அதை தேட நாங்க டிக்ஷனரி அலைவோம். இவ்வளவு நல்ல இங்கிலீஷை நீங்க எங்கேருந்து கத்துக்கிட்டீங்க? படிக்கும்போது தான் கற்றுக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, இன்னும் எங்களோட காலேஜை பற்றி சொல்லணும்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அப்போல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே நல்லா இங்கிலீஷ் பேசுவாங்க. இப்போ வந்து அரசியலில் நான் பேசும்போது கூட எனக்கு பலமாக திட்டு விழும். அதெல்லாம் அந்த காலத்திலேயே நான் காலேஜ் டிபேட்லேயே பயன்படுத்தியிருக்கேன். லைக் ஒருவேளை உங்களுக்கு ஞாபகம் இருக்க வாய்ப்பு இருக்குது, ஒரு தடவை இன்னொரு சேனலில் ரஜத்தோட ஃப்ரெண்டு இருக்கார், அவர் எனக்கு எதிராக ஒரு மோசமான ப்ரோக்ராம் பண்ணார். அப்போ நான் சொன்னேன், திஸ் இஸ் எ ஃபரோகா ஆஃப் ரிஸ்ட்ராக்ஷன், மிஸ்ரெப்ரசன்டேஷன், அவுட்ரைட் லைஃப். நான் வந்து இந்த மாதிரி, எனக்கு என்னென்னா இந்த வார்த்தை கண்டிப்பாக அவருக்கு தெரிஞ்சிருக்கோன்னு நினச்சேன். ஃபரோகா வந்து நான் காலேஜ் டிபேட்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். எதிராளியை பார்த்து பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, இது ஃபரோகா ஆஃப் மிஸ்டேக் அண்ட் அசம்ஷன். அப்போ நாங்கள் இந்த மாதிரி பேசுவோம். ஆனால் திடீர்னு ஆக்ஸ்போர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரியில் ஒரு ட்வீட் வந்தது. 10 லட்சம் பேர் இந்த ஃபராகோவோட மீனிங்கை தேடிட்டு இருந்தாங்களாம் இன்டர்நெட்டில். அண்ட் கடந்த 30 வருஷத்தில் 5 அல்லது 6 பேர் தான் இதுக்கான அர்த்தத்தை தேடி இருக்காங்க. ஆனால் திடீர்னு ஏன் 10 லட்சம் வந்தது? அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்கன்னா, இந்தியாவில் ஒரு லீடர் இருக்காரு, அவர் இதை யூஸ் பண்ணாரு, அதான் நாங்க அர்த்தத்தை தேடுறோம். ஆனா சில நேரங்களில் நீங்க சொல்ற வார்த்தையை அவங்க டிக்ஷனரியில ஆட் பண்ணிக்கிறாங்களா? அதெல்லாம் இல்லை, அதெல்லாம் கிடையாது. இது நடந்ததுக்கு அப்புறம் தான் நானும் யோசிக்க ஆரம்பிச்சேன். இதை வச்சே நல்லா கிண்டல் பண்ணலாமே, இவன் இங்கிலீஷில் பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறான்னு மக்கள் யோசிக்க ஆரம்பித்தா நான் அதை யூஸ் பண்ணலாம் இல்லையா? உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஒரு லீடர் இருந்தார். அவர் என் கூடவே நின்று என்ன மாதிரியே எலெக்ஷனில் ஜெயிச்சிருந்தார். ஒரு நாள் அன்னைக்கு பவனும் என் கூட தான் இருந்தார். இவர் ஒரு நாள் எங்கள் பார்ட்டியை விட்டுட்டு பிஜேபியில் போய் சேர்ந்துட்டார். நான் வந்து அன்னைக்கு ஒரு ட்வீட் போட்டேன், வேர்ட் ஆஃப் த டே. நான் வந்து ஒரு வார்த்தையை சொல்லப்போனால் நான் அந்த வார்த்தையை பயன்படுத்த மாட்டேன், அதாவது படிச்சிருந்தேன் நான் அதை.
Snolly Ghoster. Definition: a shrewd, unprincipled politician. First use USA 1848. Let us use today. நான் யாரோட பேரையும் சொல்லலை, இல்லை யாரோட இடத்தையும் சொல்லலை, ராஜ்யத்தையும் சொல்லலை. ஆனால் நான் என்ன சொல்ல வந்தேனோ அதை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இது நடந்திருக்கு. அப்புறம் இன்னொரு சந்தர்ப்பம் வந்தது. என்னோட பப்ளிஷர்ஸ், நான் ஒரு புக் எழுதியிருந்தேன், அது சீக்கிரமே மார்க்கெட்டில் வரப்போகுது. என்கிட்ட சொன்னாங்க, நீங்கள் ட்விட்டரில் போட்டுருங்களேன், எல்லாருக்குமே தெரியட்டும். அதாவது இது புத்தகம் அவைலபிள்னு போடுங்க. நான் எழுதினேன், திஸ் புக் இஸ் மோர் தேன் எக்ஸசைஸ் இன் ஃப்ளெக்சினோசி ஹெலிபிலிபிகேஷன். அது என்னாச்சுன்னா, நீங்கள் என்ன தேடினாலும் சரி டிக்ஷனரியில் கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியாது. இது பார்த்தீங்கன்னா 150-200 வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தன் ஆக்ஸ்போர்டு யூனிவர்சிட்டியில் சும்மா விளையாட்டுத்தனமாக லாட்டினோட வார்த்தைகளை எல்லாம் ஒன்றா சேர்த்து புதுசாக ஒரு வார்த்தையை உருவாக்கியிருந்தான். அதாவது த ஆக்டிவ் எஸ்டிமேட்டிங் சம்திங் ஆர் சம்ஒன் ஹேஸ் ஒர்த்லெஸ். அதாவது இதுவோ அல்லது இவனோ எதுக்கும் லாயக்கில்லாதவன்னு அர்த்தம். இந்த அர்த்தத்துக்காகத்தான் இந்த வார்த்தை இருந்தது. இதுதான் வார்த்தை விளையாட்டு. ஆமாம். உங்க லைஃபை வச்சு பயோபிக் வந்தா அதுல எத்தனை ஹீரோயின்ஸ் இருப்பாங்க? இன்கேஸ் பயோபிக்ல இந்த சீன் எடுத்தாங்கன்னா உங்க ரோல்ல கண்டிப்பா யாராவது ஒருத்தர் நடிப்பாங்க இல்லையா? நீங்க கூட தான் நடிக்கலாம். இதோ ஒரு ஹீரோயின் இங்கேயே கிடைச்சாச்சு. இங்க பாருங்க, இப்ப நான் சொல்றேன். முதல் ஹீரோயின் என்னோட அம்மா. இப்போவும் அவங்க என் கூட தான் இருக்காங்க. அவங்களோட வயசு 87. அவங்க ரொம்ப அவங்க கூட எனக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் உருவாகியிருக்கு. ரொம்ப டிமாண்டிங்காக இருப்பாங்க. நான் என்ன பண்ணாலும் அது அவங்களுக்கு பிடிக்காது. நான் என்ன பண்ணணும்னு அவங்க தீர்மானிப்பாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா இப்போது அவங்க என்னது, அதாவது வயசாயிடுச்சு. இந்த நேரத்துலையும் பார்த்தீங்கன்னா எப்படி சொல்கிறது, எங்களுக்குள்ள ஒரு ஒரு நெருக்கம் உருவாகியிருக்கு. இது நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட இமேஜின் பண்ணதே கிடையாது. இது என்னோட வாழ்க்கையின் மிகப்பெரிய கதைன்னு கூட சொல்லலாம். அதாவது என் அம்மா கூட இருந்த என் உறவு. அதுக்கப்புறம் நேச்சுரலி எனக்கு 2 சிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஒருத்தி 4 வருஷம் சின்னவ, இன்னொருத்தி 6 வருஷம் சின்னவ. 2 பேரும் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் பெஸ்ட் கிரிட்டிக்ஸும் கூட. நான் இவங்க கூடவே தான் சேர்ந்தே வளர்ந்துருக்கிறேன். 3 பேரும் 3 நாட்டில் இருக்கிறோம். ஒருத்தி லண்டனில் செட்டில் ஆகிட்டா, இன்னொருத்தி கலிஃபோர்னியா, நான் இந்தியாவில் இருக்கிறேன். அப்போது நாங்கள் வருஷம் மீட் பண்ணுவோம். டெய்லி நாங்கள் டெக்ஸ்ட் பண்ணிப்போம், டெய்லி நாங்கள் பேசிப்போம். அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான உறவு இருக்குது. இவங்களும் எனக்கு ஸ்பெஷல் தான். என்னோட படத்தோட ஹீரோயின்ஸும் இவங்க தான். சரி, அது போகட்டும். நீங்க 3 தடவை கல்யாணம் பண்ணி இருக்கீங்க. அவங்களும் ஹீரோயின்ஸ் தானே? ஆமாம், கண்டிப்பாக ஹீரோயின்ஸ் தான். என்ன 3 ஹீரோயின்ஸும் ஒன்றா இல்லை, அதான் விஷயம். சொல்லப்போனால் என் குழந்தையோட அம்மா, அவங்க உண்மையிலேயே பெரிய ஹீரோயின். என்னத்தை சொல்ல, காலேஜில் படிக்கும்போது எங்களுக்குள்ள லவ் உருவாச்சு. 21 வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. 21 வயசுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எதையுமே முடிவு பண்ண மாட்டீங்க. சரியான முடிவாகவும் இருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் அவள் கண்டிப்பாக பெரிய ஹீரோயின். இப்பவும் சொல்ல போனால் எங்களுக்குள்ள நல்ல கான்டாக்ட் இருக்கு. உங்க வாழ்க்கையில் இன்னொரு ஹீரோயின் வர போறாங்களா? ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை உண்டு, நெவர் சே நெவர். ஆனால் தயவு செஞ்சு என்னோட வயசை பாருங்க, என்னோட பொறுப்பை பாருங்க. பாசிபிலிட்டிஸ் குறைவு தான். உங்க குடும்பத்தனத்தை பார்த்தா நீங்க ஏதாவது பண்ணுவீங்கன்னு தோணுது. இங்க ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் இந்த கேள்வி கணைகள் ஆப்கி அதாலத்துல தொடரும். சுனந்தா புஷ்கர் உங்களை ஆழமா விரும்பினது உலகத்துக்கே தெரியும். ஷீ லவ்ட் யூ. அவங்க சம்பந்தமா உங்க மேல பல குற்றச்சாட்டுகள் விழுந்தது. அந்த நேரத்துல ஒரு சில பேர் சொன்னாங்க, இது ஃப்ரெண்ட்ஷிப், லவ் கிடையாது, இது ஏதோ அரேஞ்ச்மெண்ட்னு. இப்ப எல்லாரும் முன்னாடியும் சொல்லுங்க, அது என்ன ரிலேஷன்ஷிப்? வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்றைய விருந்தினர் சசி தரூர். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கே அதாலத்தில் ரைட்டர் மற்றும் பொலிட்டீஷியன் சசி தரூர் மேலுள்ள குற்றச்சாட்டு, இவர் மனதை கொள்ளை கொள்பவர்.
சசி இப்ப எல்லாம் ராகுல் காந்தி சொல்றாரு நான் காதல் கடையை திறந்திருக்கிறேன்னு. மக்கள் சொல்றாங்க சசி தரூர் எப்பவோ திறந்துட்டாருன்னு. அதோட சசி தரூர் எங்கெல்லாம் போறாரோ அங்கெல்லாம் மக்கள் தொடர்ந்து வராங்களாம். அந்த காலத்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் வரும், லைஃப் பாய் இருக்குமிடம் ஆரோக்கியம் இருக்கும். இவங்க சொல்றது சசி தரூர் இருக்குமிடம் பெண்கள் இருப்பார்கள். உலகத்தில் 50% பாப்புலேஷன் லேடிஸ் தான் இருக்காங்க, பெண்கள். அப்போ நாம் அவங்கள மரியாதை கொடுத்து தான் பார்த்தாகணும். அவங்கள மீட் பண்ணணும், பேசணும். அதில் என்ன தப்பு இருக்கு? அவங்கள நீங்க எப்படி பாக்குறீங்க, அவங்க கிட்ட நீங்க என்ன பேசுறீங்க, அதுக்கான எக்ஸாம்பிள பாருங்க. பார்லிமெண்ட் கேட் கிட்ட நீங்க யாரையோ இல்ல ஒரு பெண்ணையோ மீட் பண்றீங்கன்னா நீங்க என்ன பண்றீங்க? இங்க பாருங்க, ஒரு மந்திரி மேல இந்த மாதிரி குற்றச்சாட்டெல்லாம் வைக்காதீங்க. ஆனா சோசியல் மீடியால எழுதியிருக்காங்க நீங்க அவங்கள வீட்டுக்கு இன்வைட் பண்ணீங்களாமே. எனக்கு தெரியும், ஆர்கன் டொனேஷனை பத்தி அவங்க ஏதோ பேசினாங்க. அதுக்காக நான் அவங்கள பாராட்டினேன். இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நீங்க பாராளுமன்றத்தில் சொல்லுங்கன்னு நான் அவங்க கிட்ட சொன்னேன். ஏங்க, அது பாராளுமன்றங்க, அங்க வந்து பார்லிமெண்ட் பேச்சு தான் நடக்கும். பார்லிமெண்ட் உள்ள உட்கார்ந்து நீங்க எப்படி பேசுறீங்கன்னு இப்ப நான் காட்ட போறேன். சுப்ரியா சுலே கிட்ட நீங்க பேசுறீங்க. போட்டோஸ்ல நிறைய மிஸ்லீடிங் நடக்கும். ஃபரூக் சார் ஸ்பீச் கொடுத்துட்டு இருக்காரு. அடுத்து சுப்ரியா பேசுறதா இருந்தது. அவங்க என்கிட்ட சில விஷயங்களை செக் பண்ணாங்க. ஸ்பீச் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க என்கிட்ட பேசும்போது எனக்கு அவங்க பேசுறது கேட்கல. அப்ப ஃபரூக் சார் எனக்கு முன்னாடி உட்கார்ந்துருந்தாரு, பேசிட்டு வேற இருந்தாரு. அதனால நான் கிட்ட போறது நேச்சுரல் தானே, கேட்கறதுக்கு அவ்வளவுதாங்க. சரி, பார்லிமெண்ட்ல இருக்கிற போட்டோஸ் எல்லாம் மிஸ்லீடிங், மக்கள் கொடுக்கற கமெண்ட்ஸ் எல்லாம் தப்பு. ஆனா நீங்க ஒரு கல்யாணத்துக்கு போனா அங்க என்ன பண்றீங்கன்னு பாருங்க. இதுல மாப்பிள்ளை யாருன்னு கேக்குறாங்க. இங்க பாருங்க, நான் தலையில எதுவுமே கட்டிட்டு போகல. எப்போ நான் அங்கே போய் சேர்ந்தேனோ அந்த ஊர்வலத்தில் நான் ஒரு மெம்பர் ஆயிட்டேன். அந்த குடும்பத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து என்னோட தலையில அதை கொண்டு கட்டி உங்களை மாப்பிள்ளையாக்கிட்டாங்களா? இல்லை 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 எல்லா விருந்தினர்களுக்கும் எல்லா கெஸ்ட்டுக்கும் இந்த டர்பனை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் நீங்களே சொல்லுங்களேன், இந்த பிக்சர்ல இந்த படத்துல இருக்கிறது கீதாஞ்சலி ஸ்ரீ, ஒரு ரைட்டர். இவங்களுக்கு நீங்க லண்டன்ல ஸ்ட்ராபெரி ஊட்டி விடுறீங்க. அதோட அவங்க ஸ்ட்ராபெரி உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த விஷயத்தை பத்தி ஒருத்தன் கமெண்ட்ல எழுதியிருந்தான். என்ன எழுதியிருந்தான்னா, நகரம் பத்தி எரியுது, தரூர் உடம்போ சுடுது. எழுதுறவனோட பேனாவை தடுக்க முடியாத, அதான் அவன் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் காங்கிரஸ் லீடர்ஸோட ஒரு போட்டோ வெளியே வந்தது. அவங்க போலீஸ் கிட்ட அடி வாங்குறாங்க பாருங்க. அவங்க அடி வாங்கி தவிக்கிறாங்க. இவர் ஸ்ட்ராபெரி சாப்பிட்டு ஜொலிக்கிறாரு. அந்த மாதிரி எல்லாம் கிடையாதுங்க. இந்த மாதிரி போராட்டங்கள்ல நானும் கூட கலந்துருக்கேன். இது ஒருவேளை அன்னைக்கு எடுத்த போட்டோவை தான் இருக்கணும். ஏன்னா அன்னைக்கு நான் லண்டன்ல இருந்தேன். அங்க வந்து நான் ஒரு ஃபெஸ்டிவலுக்காக போயிருந்தேன். இப்போ இந்த பிக்சர் வந்து ஆர்ஜே ஓடுது. ஆர்ஜே ரேடியோ மிர்ச்சி. இவங்க வந்து ரொம்ப அருமையா பதில் கொடுத்துருந்தாங்க இதை ட்ரோல் பண்ணவருக்கு. ஏன்னா இந்த ஆர்ஜே ரேடியோவிலேயே இன்டர்வியூ எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க தான் என்ன பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா அப்பதான் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இருக்குமா. உங்ககிட்ட தான் எல்லாரும் சொல்றாங்க பக்கத்துல வந்து உட்காருங்கன்னு. இங்க 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 பாருங்க ரஜத், இந்த விஷயம் உங்களுக்கு சொல்ல தேவையில்லை. அவங்க தான் என்ன டிசைட் பண்ணுவாங்க. நீங்க இங்க வந்து என்ன உட்கார சொன்னீங்க, நான் வந்து உட்கார்ந்துட்டேன். நீங்க கேள்வி கேட்டா நான் பதில் சொல்றேன். அவங்க எப்ப இன்டர்வியூ எடுக்கிறாங்களோ அங்க அவங்க பேச்சு தானே நான் கேட்டாகணும். இந்த படம் சோசியல் மீடியால வந்தது. அப்ப கமெண்ட்ஸ் வந்தது. அதுல ஒரு கமெண்ட் அப்ப படிக்கிறேன். நீ கொடுத்து வைத்தவன் உல்லாசமாக வாழுகிறாய், இவர்களோடு நீ இருக்கும்போது உலகை மறக்கிறாய்.
ஆனால் இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை நான் சொல்ல ஆசைப்படுறேன். எப்பவும் இந்த மாதிரி என்னை பற்றி யாராவது ட்ரோல் பண்ணால் அதை பற்றி நான் கவலையே பட மாட்டேன். ஏன்னா நான் அரசியலில் இருக்கிறேன். அரசியலுக்கு வந்தாலே இந்த ஸ்கின் எல்லாம் கொஞ்சம் திக்காகி போயிடுது. ஆனால் மற்றவங்களோட வாழ்க்கையை பற்றி நீங்கள் கொஞ்சம் யோசிச்சாகணும். ஏன்னா அவங்களும் யாரோட மனைவியாகவோ சிஸ்டராகவோ மகளாகவோ இருக்கலாம். அவங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் உண்டு. அவங்க மேலே இந்த மாதிரி கமெண்ட் வர்றது என்னை பற்றி பேசுங்க, கவலை இல்லை. ஏன்னா நான் அரசியலில் இருக்கிறேன், என்ன சொன்னாலும் பரவாயில்லை. அப்ப எதுக்காக இந்த மாதிரி போஸ்ட் கொடுக்குறீங்க? எங்க அந்த படத்தை நான் எடுக்கலங்க, வேற யாரோ ஒருத்தன் எடுத்திருக்கிறான். ஆர்ஜேவோட டீம் அங்கே வருது, அவங்க தான் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்ல இருந்து தான் இது ட்வீட் ஆயிருக்கு. இந்த இன்டர்வியூ மூலமா அவங்களுக்கு பப்ளிசிட்டி தேவையா இருக்கு. இதை பொதுமக்கள் கேட்கணும். ஒன்றும் நான் அங்கே உட்காந்துக்கிட்டு ஸ்டைலாக ஃபோட்டோலாம் எடுத்துக்கல. ஒரு உண்மையை சொல்லட்டுமா, நிறைய பேர் என்கிட்ட வந்து தான் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்களே தவிர நான் யாருக்கிட்டையும் போகிறதே கிடையாது. இது என்னமோ உண்மைதான். நீங்க எங்கெல்லாம் போறீங்களோ அங்க நான் பார்த்திருக்கேன். கல்கட்டால உங்க போட்டோவை பார்த்திருக்கேன், சென்னையில உங்க போட்டோவை பார்த்திருக்கேன். நீங்க எங்க போனாலும் லேடிஸ் தான் உங்க கூட போட்டோ எடுத்துக்கணும் துடியா துடிக்கிறாங்க. ஏங்க அவங்கள கூப்பிட்டு நீங்க இந்த கேள்வி கேளுங்க, என்ன பிடிச்சி நீங்க. ஓகே சசி, இதெல்லாம் நம்ம கொஞ்ச நேரம் விளையாட்டுக்காக பேசிக்கிட்டோம். இதெல்லாம் எப்பவுமே நடக்கிறது தான். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி நான் பேச விரும்புறேன், உங்க ரிலேஷன்ஷிப்பை பத்தி. சுனந்தா புஷ்கர் கூட எல்லாருக்கும் தெரியும், நீங்க அவரை விரும்பினீங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தது. அவங்களால உங்க மேல பல குற்றச்சாட்டுகள் வந்து விழுந்தது. மோடி சாரே சொன்னாரு 70 கோடி கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப சில பேரும் சொன்னாங்க இது ஃப்ரெண்ட்ஷிப், லவ் எல்லாம் கிடையாது, இது ஒரு அரேஞ்ச்மெண்ட். இன்னைக்கு மக்கள் முன்னாடியே நான் கேட்டுறேன், என்ன ரிலேஷன்ஷிப்? இந்த பாருங்க, நாங்க ஆழமா லவ் பண்ணிட்டு இருந்தோம். நேச்சுரலி இங்க பாருங்க, காஷ்மீர் பண்டிட் லேடிக்கும் ஒரு கேரளாக்காரனுக்கும் என்ன அரேஞ்ச்மெண்ட் நடக்க போகுது? இது நாங்க ஒன்னா சேர்ந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். ஆனா இது வருத்தமான விஷயம்தான். ஒருத்தர் இறந்து போகும்போது அதை சில பேர் அரசியலாக்க முயற்சி பண்றாங்க. இது ரொம்பவும் தப்பான விஷயம். ஆனா கடைசியில் என்னாச்சு உங்களுக்கே தெரியும்ல. இந்த விஷயம் கோர்ட் வரைக்கும் போச்சு, கேஸ் நடந்தது, பல வருஷங்கள் நடந்தது. ஜட்ஜு கேஸை தூக்கி எறிஞ்சிட்டாரு. இதுல எந்த ஆதாரமும் இல்ல. அவங்க சூசைட் பண்ணிட்டாங்கிறதுக்கும் ஆதாரம் இல்ல. இல்ல யாராவது கொலை பண்ண மாதிரியும் எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்க? மொத்த கேஸையும் அவர் அப்பவே க்ளோஸ் பண்ணிட்டாரு. இதை டிஸ்சார்ஜ்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரையல் நடத்தி என்ன இன்னோசென்ட்னு அவர் சொல்லல. அதாவது நிரபராதின்னு எந்த தீர்ப்பும் அவர் கொடுக்கல. இது ஒரு கேஸான்னு அவர் திட்டினாரு. அந்த கேஸையே தூக்கி போட்டுட்டாரு. சசி ஒருத்தருக்கு ஸ்காலர்லி பேக்ரவுண்ட் இருக்கு, பப்ளிக் லைஃப் இருக்கு, நல்ல ரெஸ்பெக்ட் இருக்கு, மக்களுடைய அன்பு இருக்கு. அவங்க மேல மனைவிய கொன்னாங்கன்னு குற்றச்சாட்டு வந்தா கொலை பண்ணாங்கன்னு சொன்னா நீங்களே சொல்லுங்க, எப்படி சீல் ஆகும்? யாருக்கெல்லாம் என்ன தெரியுமோ அவங்கள போய் கேட்டு பாருங்க. இது வரைக்கும் யாரையும் நான் விளையாட்டுக்கு கூட அடிச்சது கிடையாது. சொல்ல போனா என்னைக்குமே நான் என் குழந்தைகளை கூட கோபத்துல அடிச்சது கிடையாதப்பா. அதனால யாருக்கெல்லாம் என்ன நல்லா தெரியுமோ அவங்களே சொல்றாங்க, இதெல்லாம் நடக்காதப்பா, இதையெல்லாம் நம்பவே கூடாதுன்னு அவங்க சொல்லுவாங்க. அவங்களுக்கு பிரதர்ஸ் இருக்காங்க, 2 பிரதர்ஸ். அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான். எல்லாரும் என் கூட தான் இருக்காங்க. இதெல்லாம் பொய்ன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா வெளியாட்கள் யாருக்கெல்லாம் எங்களை தெரியாதோ அவங்கள தெரியாதோ, ஆனா இதை அரசியலுக்கு அருமையா பயன்படுத்திக்கிட்டாங்க. அதை செஞ்சாங்க. இதை அரசியலா மாத்தினாங்க பாத்தீங்களா? அதுதான் ரொம்ப வருத்தத்தை கொடுக்குது. அதோட ஜெனரலி ஸ்பீக்கிங் நம்மளோட அரசியல் ஒரு காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா யாரோட பிரைவேட் லைஃபை பத்தியும், அதாவது அடுத்தவங்களோட பிரைவேட் லைஃபை பத்தி யாரும் எதுவும் பேசவே மாட்டாங்க. தப்பா பார்ப்பாங்க. யாருமே பேசினதே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு வாஜ்பாய் சாரை பார்க்கலாம். வேணும்னா உள்ளுக்குள்ள பேசிப்பாங்க. ஆனா யாரும் இந்த மாதிரி பப்ளிக்கா ஒருபோதும் பேசினதே கிடையாது. அதாவது டிவி ரேடியோல பேசவே மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு பாருங்க, நம்மளோட கல்ச்சரே மாறி போயிடுச்சு. அதான் கேவலம். சசி, சாதாரணமா ஆப்கி அதாலத்துல முடிஞ்ச வரைக்கும் ஒருத்தரோட பர்சனல் லைஃபை பத்தி நான் பேசவே மாட்டேன். எனக்கு அது பிடிக்காது. ஆனா உங்ககிட்ட நான் இதை வேணும்னே தான் கேட்டேன். ஏன்னா பப்ளிக் கிட்ட நீங்க ஓப்பனா இதை பத்தி பேசணும். ஏன்னா கண்ட மாதிரி பேசினாங்க, குற்றத்தை சுமத்தினாங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ கருத்து வேறுபாடுகள் வந்துதான். சொல்லப்போனா எங்களுக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் கிடையாது. நீங்க அவங்களோட ட்வீட்ஸையே படிச்சு பார்த்துருக்கலாம். அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. ஒரு நாள் ஜாலியா ட்வீட் பண்ணுவாங்க, இன்னொரு நாள் ரொம்ப சீரியஸா பண்ணுவாங்க. உண்மையை சொல்லணும்னா அவங்க ரொம்ப அருமையான லேடி. ஆனா அவங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ல இருந்திருக்காங்க. அவங்க மேல சிம்பத்தி காட்டுறது நல்லது. பாராளுமன்றத்தில் மென்டல் ஹெல்த் பில் வரும்போது நானே பேசினேன்.
அதாவது யாருக்காவது கால் உடைஞ்சிருந்தா அவனை பார்த்தா இறக்கம் வரும், என்ன கால் உடைஞ்சிருக்கிறது கண்ணுக்கு தெரியுது. ஆனா யாரோட மனசாவது பாதிக்கப்பட்டா மக்களுக்கு தெரியாது, புரிஞ்சிக்க மாட்டாங்க, அவங்க இறக்கம் காட்டவே மாட்டாங்க. அவங்கள பத்தியோ இல்ல அவங்க கூட இருக்கிறவங்கள பத்தியோ புரிஞ்சிக்கவே மாட்டாங்க. இது ஒரு வருத்தமான விஷயம். ஆனா இவ்வளவு நடந்தும் இந்த மாதிரி பேசுறதெல்லாம் அவ்வளவு சரியில்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் எப்பவும் ரஜத், உங்களுக்கே தெரியும், ஒரு 15 வருஷமா நான் இந்த லைன்ல இருக்கேன். நான் பர்சனலா யாரையுமே அட்டாக் பண்ணதே கிடையாது, பண்ணவும் மாட்டேன். அது வேற ஒன்றும் இல்லை, ஒரு விஷயம் எனக்கு பிடிக்கலன்னா நான் அதை பத்தி பேச மாட்டேன். அது ஏன்னா பாலிடிக்ஸ் அண்ட் பர்சனாலிட்டியை பத்தி நான் நம்புறது கிடையாது. ஆனா பல பேரு என் மனசுல ஒரு 2-3 பேர் இருக்காங்க, அவங்கள என்னால கண்டிப்பா மன்னிக்கவே முடியாது. இதை நான் எதுக்காக சொல்றேன்னா, நடந்தது எல்லாமே பொய்ன்னு அவங்களுக்கும் தெரிஞ்சிருந்தது, ஆனாலும் பேசினாங்க. இவங்கள கண்டிப்பா என்னால மன்னிக்கவே முடியாது. எல்லாமே மீடியால வந்தது, இவங்க எல்லாரும் பொய் பேசுறாங்கன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனா நீங்க ஏன் அப்ப பதிலே சொல்லல? இங்க பாருங்க, இங்க ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னா, அப்போ வேற ஒரு கவர்மெண்ட் இருந்தது, போலீஸும் அவங்களோட கையில இருந்தது. நான் என்ன பேசியிருந்தாலும் அதை அவங்க எனக்கு எதிராக தான் பயன்படுத்தி இருப்பாங்க. லாயர்ஸ் சொன்னாங்க, என்ன சொல்லணுமோ அதை நீங்க போலீஸ் கிட்ட சொல்லுங்க, நாங்க தேவைப்பட்டதுன்னா நீங்க கோர்ட்லயும் சொல்லலாம் நாங்க. ஆனா பெஸ்ட் என்னன்னா, நீங்க மீடியா கிட்ட பேசவே பேசாதீங்க நாங்க. அங்க பேசினா விஷயம் வேற மாதிரி போகும். நான் இன்னி வரைக்கும் அவங்க சொன்னதை என்னால ஏத்துக்கவே முடியல. அதாவது இந்த ஸ்ட்ராட்டஜி சரியா இருக்கும்னு எனக்கு தோணல. ஆனா லாயர்ஸ் இப்பவும் சொல்றாங்க, நீங்க எதுவும் பேசாம இருந்தது ரொம்ப நல்லது, நீங்க பேசியிருந்தா அது வேற மாதிரி போயிருக்கும். கடைசியில நீங்க போலீஸோட ரிப்போர்ட்டை பார்க்கணும், அவங்களே நல்லா கிளியர் கட்டா எழுதியிருக்காங்க. என் தரப்புல இருந்து அவங்களுக்கு 100% கோஆபரேஷன் கிடைச்சிருக்கு. அவங்க கேட்டது எல்லாத்தையும் நான் கொடுத்துருக்கேன். அவங்க ஒரு சர்ப்ரைஸ் ரைடை நடத்தி என் மொபைல் ஃபோன், லேப்டாப்பை எல்லாம் எடுத்துட்டாங்க. என்னோட கூட வேலை செய்கிறவங்களோட லேப்டாப்பையும் எடுத்துட்டாங்க. என்னோட இமெயில் பாஸ்வேர்டெல்லாம் கேட்டாங்க, அதையும் நான் கொடுத்துட்டேன். ஏன்னா மறைக்கிறதுக்கு என்கிட்ட எதுவுமே இல்லை, என்ன வேணுமோ நீங்கள் தாராளமாக பார்த்துக்கலான்னு சொல்லிட்டேன். இதில் சந்தேகப்படுற மாதிரி ஏதாவது இருக்கான்னு பார்க்க சொன்னேன். அதுக்கப்புறம் தான் அவங்க இந்த கேஸை பற்றி பேசுறதையே மொத்தமாக நிப்பாட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது பேசணுமேன்னு சூசைடுன்னு சொன்னாங்க. ஆனால் அதுவும் 0ல போய் முடிஞ்சுது. எப்படி டெத் நடந்ததுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா? இதில் துரதிருஷ்டவசமான விஷயம் என்னன்னா, போஸ்ட்மார்ட்டம் வாஸ் நாட் வெரி வெல் டன். அப்புறம் எனக்கு இது மேலெல்லாம் டீட்டெயிலாக போக விரும்பலை. அதுக்கு என்ன காரணம்னா, என் மனசில் நான் இந்த சாப்டர் க்ளோஸ் பண்ணிட்டேன், அது அப்படியே இருக்கட்டும். ஆனாலும் நம்ம ஊரில் ஒரு ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட், அவர் பத்ம விபூஷன் வாங்கியிருக்காரு. அவர் இந்த போஸ்ட்மார்ட்டத்தை பற்றின ரிப்போர்ட்டை படிச்சுட்டு கவர்மெண்ட்டுக்கு, மந்திரிகளுக்கு லெட்டர் எழுதினாரு. அதோட காப்பி என்கிட்டயும் வந்தது. அவர் எழுதியிருந்தாரு, இட் வாஸ் ஷாக்கிங் தட் போஸ்ட்மார்ட்டம் இஸ் நாட் எ ஃபிஷிங் எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்னாரு, இதெல்லாமே நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபோட்டோஸ் ரிவீல்டு இன் த மீடியா. இதை பற்றி நீங்கள் ஏன் யோசிக்கல? ஆனால் இவ்வளவு டீட்டெயிலாக போகிறதுக்கு எனக்கு இப்போ மனசு இல்லை, ஏன்னா இது வாழ்க்கை இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் இது விஷயமா நாம் டீட்டெயிலாக பேச வாய்ப்பு இருக்கு. இப்போது பப்ளிக் லைஃப்பில் நான் ஆக்டிவாக இருக்கேன். என்னோட பப்ளிக் லைஃப்பில் இந்த விஷயம் வந்ததே ஒரு தப்பான விஷயம். அதனால் நான் இதிலேயே ஸ்ட்ரிக் ஆகிட்டு இருக்கிறது நல்லதில்லைன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நான் பண்ணியிருக்கிற வேலை இருக்க, நாட்டுக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் நான் சொல்ல வர்றேன். அதில் 0.01% கூட இந்த விஷயம் கிடையாது. அதனால் இந்த விஷயத்தில் நாம் இந்த அளவுக்கு டென்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா இட் இஸ் அன்ஃபேர் டு மீ. நீங்க சொல்றத நான் முழுமையா ஏத்துக்கிறேன். ஏன்னா எனக்கு உங்களை நல்லா தெரியும், சுனந்தாவையும் ரொம்ப நல்லா தெரியும். அதனால நீங்க 7.5 வருஷம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இன்னைக்கு நீங்க பப்ளிக்கு சேவை செய்யறதுனால என்னுடைய லிமிட்ல இருந்து எந்த கேள்வி கேட்கணுமோ அது எல்லாத்தையும் கேட்டாச்சு. உங்க சென்டிமெண்ட்டை நான் மதிக்கிறேன். அதோட எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயத்துல நீங்க கோர்ட்ல இருந்து வெளியே வந்திருக்கீங்க. இன்னைக்கு ஆப்கி அதாலத்ல இருந்து அழகா வெளியே வரணும்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் ஆப்கி அதாலத்ல கேள்வி கணைகள் தொடரும். உங்க பார்ட்டி லீடர்ஸ் இருக்காங்களே, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, அவங்களாமும் ரொம்ப வருத்தமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக நீங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்னு இருக்கீங்க. நான் நின்னேன்.
நான் சில மாற்றங்களை கொண்டு வர ஆசைப்பட்டேன். அவங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட்டா நீங்க இருக்கலையே. அது கரெக்ட் தான். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல இன்றைய விருந்தினர் சசி தரூர். ஆப்கி அதாலத்துல அடுத்த குற்றச்சாட்டு. ஆப்கே அதாலத்தில் ரைட்டர் மற்றும் பொலிட்டீஷியன் சசி தரூர் மேலுள்ள குற்றச்சாட்டு, இவர் அரசியலுக்கு மிஸ்பிட்டாக இருக்கிறார். சசி, நீங்க டாப்பரா இருக்கீங்க, ஸ்காலரா இருக்கீங்க, யூஎன்ல வேலை பார்த்திருக்கீங்க, டிப்ளமசி பத்தி தெரியும், கொஞ்சம் ஓவராவே படிச்சிருக்கீங்க. இவ்வளவு படிச்சவரெல்லாம் அரசியலுக்கு தேவையா? எனக்கு தெரிஞ்சு நல்லா படிச்சிருக்கிறவங்கலாம் இப்ப அரசியலுக்கு வர ஆரம்பிச்சிருக்காங்க. இது நல்ல விஷயம். என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா, என்னோடது அரசியல் குடும்பம் இல்லை. என் குடும்பத்துல யாருமே அரசியல்ல இல்லை. என் பசங்களும் அரசியலுக்கு வர்றதுக்கு விரும்பல. அப்போ நான் ஒருத்தன் தான் இருக்கேன். எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது. அதோட எனக்கு என் லைஃப்ல இது பிடிக்குது. எனக்கு எப்பவுமே இந்த சேஞ்சஸ் பிடிக்கும். அதனால எதையாவது மாத்த முடியும்னு நான் ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் படிச்சிருக்கேன். எனக்கு இதுல இருந்து கையில எந்த காசும் கிடைக்கல, ஆனா கையை விட்டு காசு போகுதுன்னு சொல்லிருக்கீங்க. அது கரெக்ட் தான். ஏன்னா இந்த விஷயத்தை நீங்களும் புரிஞ்சுக்கணும். இப்பவும் பாலிடிக்ஸ்ல நிறைய பேர் இருக்காங்க. அவங்க அரசியல் மூலமா பணத்தை சம்பாதிக்க பாக்குறாங்க. தன்னோட இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி மற்றவங்க கிட்ட காசு பிடுங்குவாங்க. இந்த மாதிரி அரசியல்ல எனக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் கிடையாது. நான் என்னோட சொந்த காசை போட்டு ஒரு சின்ன ஃபவுண்டேஷன் நடத்துறேன் திருவனந்தபுரத்துல. மக்கள் அங்க அவங்களோட கஷ்டங்களை சொல்லுவாங்க. அதுக்காக எந்த ஒரு அஃபிஷியல் ஆன்சரும் இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சிலர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கேன்சர் ஆபரேஷன் பண்ணணும்னா என்னால பிஎம்மோட ரிலீஃப் ஃபண்ட்ல இருந்து அனுப்ப முடியும். சிஎம்முக்கும் ரிலீஃப் ஃபண்டுன்னு ஒரு அக்கௌண்ட் உண்டு. ஆனா சில பேர் என்ன சொல்லுவாங்க, ஆபரேஷன் நடந்து முடிஞ்சு போச்சு, மருந்து வாங்க பணம் கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப நான் கொடுக்க வேண்டி வருது. அதனால ஒரு ஃபவுண்டேஷனை நடத்தி நான் இதை கொடுக்குறேன். ஏன்னா இந்த விஷயம் மற்றவங்களுக்கும் புரியணும். ஆனா உங்க பார்ட்டியில லீடர்ஸ் இருக்காங்க, ராகுல் காந்தி, சோனியா காந்தி. அவங்களும் உங்க மேல கோபமா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு எதிராக நீங்க பிரசிடென்ட் எலெக்ஷன்ல நின்று இருக்கீங்க. இந்த பாருங்க, நான் அவங்களுக்கு எதிராக போட்டியிடவே இல்லை. எதிராக போட்டியிட்டேன். நான் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் அப்படிங்கிற எண்ணத்துல கேண்டிடேட்டா நீங்க இல்லையே. அது கரெக்ட் தான். நான் எப்ப அந்த போஸ்டுக்கு நிக்கலான்னு முடிவு பண்ணினேனோ அப்ப சோனியா மேடத்தை போய் சந்திச்சேன். நான் பிரியங்கா மேடத்தையும் சந்திச்சேன். அப்புறம் பாரத் ஜோடோ யாத்திரால ராகுல் காந்தியையும் சந்திச்சேன். 3 பேர்கிட்டையும் போய் சொன்னேன், இதை பாருங்க, நான் உங்களுக்கு எதிராக நிக்கல, ஆனா பார்ட்டியில ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுறேன். அதனால நீங்க காங்கிரஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் நடத்தணும்னு விரும்புனீங்கன்னா நான் கண்டிப்பா எதிராக நிற்பேன்னு சொன்னேன். நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்டேன். அவங்க வேண்டான்னு சொல்லுவாங்கன்னு தான் நினைச்சேன். ஏன்னா நம்ம பார்ட்டிக்குள்ள ஒரு யூனிட்டி இருக்கணும் இல்லையா, பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா அவங்க அதை சொல்லல. 3 பேருமே என்கரேஜ் பண்ணினாங்க. அது மட்டும் இல்லாம இது பார்ட்டிக்கு நல்லதுன்னு சொன்னாங்க. எலெக்ஷன் நடக்கட்டும், யார் நின்னாலும் நாங்க பெர்மிஷன் தரோம்னு அவங்க சொன்னாங்க. இந்த ஸ்பிரிட்ல தான் நான் உள்ள வந்தேன். அப்புறம் தான் தெரிஞ்சது யாரோ ஒரு அபிஷியல் கேண்டிடேட் இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் எல்லா விஷயமும் கிளியர் ஆச்சு. அது வேற விஷயம். நான் இங்க யோசிச்சு ஒரு முடிவை எடுத்துட்டேன். அத முழுசா முடிக்கணும்னு நினைச்சேன். சொல்றாங்க நீங்க எலெக்ஷன்ல நின்னா உண்மையிலேயே எலெக்ஷன் நடக்கிற மாதிரியே தெரியுமா? எலெக்ஷன் நடந்தது, அப்புறம் தோத்தீங்க. எனக்கு தெரிஞ்சு இதெல்லாம் உண்மைதான். ஏன்னா கடைசியில சோனியா மேடமே சொன்னாங்க, வாட் யூ ஹேவ் டன் இஸ் ஸ்ட்ரெங்தன் தி பார்ட்டி. இது நடந்தது சந்தோஷம்னு சொன்னாங்க. ஏன்னா பார்ட்டியை ஸ்ட்ராங் பண்ண நினைச்சாங்க. கார்கே சார் ஜெயிச்சாரு. நான் அவரை முழுசா மதிக்கிறேன். இனிமே அவங்க என்ன டிசைட் பண்றாங்களோ அதுதான். நீங்க சொல்ற மாதிரி கார்கே சார் சொல்லலையே. ஹை கமாண்ட் என்ன சொல்லுதோ அதுக்கு நான் தலை ஆட்டுவேன்னு இல்ல சொல்றாரு. ஆஹா, கொஞ்ச வருஷமாவே இந்த ஹை கமாண்ட்ங்கிற வார்த்தை காங்கிரஸுக்குள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. அதை பயன்படுத்துறாங்க. இந்த வார்த்தை எங்க இருந்து வந்தது? சரித்திரத்தை படிச்சு தான் நான் பல விஷயங்களை கத்துக்கிட்டேன். வேர்ல்டு வார் 2ல அந்த மத்ததெல்லாம் இருக்க ஒரு யுத்தம் வந்தது, மகா யுத்தம். அங்க ஜெர்மன் ஆர்மியில தான் ஹை கமாண்ட் இருப்பாங்க. அங்க இருந்து ஏதோ ஒரு பொறுக்கி கொண்டு இங்க காங்கிரஸுக்குள்ள திணிச்சிட்டான். அவங்க இதை பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த ஹை கமாண்ட் விஷப்பாம்புன்னு சொல்லுது, லாயக்கில்லாதவன்னு சொல்லுது, மரணத்தின் ஏஜென்ட்னு சொல்லுது. அவங்க கூட உங்க உறவு எப்படி இருக்குன்னு ஒரு போட்டோ காட்டுறேன். பிஎம் என்னோட கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்தாரு, திருவனந்தபுரம். அந்த நேரத்துல தான் கர்நாடகால எலெக்ஷன்ஸ் நடந்துகிட்டு இருந்தது. உங்க பார்ட்டியும் மத்தவங்களும் சேர்ந்து பிஎம் அட்டாக் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அட, நானே கர்நாடகாவுக்கு போய் பிரச்சாரம் பண்ணிருக்கேனே. நான் 3 நாள் அங்க பிரச்சாரத்தை முடிச்சிட்டு தான் ஊருக்கே திரும்ப வந்தேன். ஆனா இது பிரதம மந்திரி என்னோட கான்ஸ்டிடுவன்சிக்கு வந்தப்போ அது என்னோட கடமையாகுது, என் டியூட்டி ஆகுது.
அங்க நான் லீடரா இருக்கிறதுனால அவரை நான் தானே வரவேற்கணும். இதெல்லாம் நார்மல். அதோட நான் இன்னொரு விஷயமும் சொல்ல ஆசைப்படுறேன். நான் முன்னாடி சொன்ன மாதிரி யாரையும் பர்சனலாக அட்டாக் பண்ண மாட்டேன். அது பிஎம்ஆ இருக்கட்டும், வேற யார் வேணாலும் இருக்கட்டும். ஆனால் டெமோக்ரஸியில் ஒரு ரூல் இருக்கு. அதாவது அந்த இடத்துக்கு போஸ்ட்டுக்கு நீங்கள் மரியாதை கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மக்கள் தான் ஒரு பிஎம்ஐ தேர்ந்தெடுத்து உட்கார வைக்கிறாங்க. அப்போது அந்த பிஎம்மோட பொசிஷன் அவர் ஆக்குப்பை பண்ணுற வரைக்கும் அவருக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்தே ஆகணும். ஆனால் இந்த இடத்துல வேணும்னா இந்த அரசியல் கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனால் வெளிநாடு போகும்போது அவர் நம்ம நாட்டோட பிஎம்ஆ இருக்கிறதால அவருக்கு எதிராக நான் பேச மாட்டேன். ஆனா இங்க பாருங்க, உங்க பார்ட்டியில சில பேர் இருக்காங்க. குலாம் நபி ஆசாத் இங்க வந்திருந்தாரு. அவர் சொல்றாரு பாருங்க, அவரு காங்கிரஸ் பார்ட்டியில இருந்தவர். அவர் சொல்லுவாரு, மோதியை மீட் பண்ணாலும் மோதியை பாராட்டினாலும் அவங்க மோதியோட ஏஜென்ட்னு சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த மாதிரி எண்ணங்கள் தவறானது. இப்போ பல தடவை நியூஸ் வந்திருக்கு. அதாவது நான் பாஜகவில் சேர போகிறேன்னா அதெல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவாங்க, அவங்க என்ன எழுதினாலும் அதை படிங்க. உங்கள் உண்மையான முகம் உங்கள் செயலில் தானே இருக்குது. அதனால் சொல்கிறவங்க சொல்லட்டும், நீங்கள் அதை பற்றி யோசிக்காதீங்க. நீங்கள் ஒரு கிளியர் சித்தாந்தத்தோடு இருக்கீங்க. அதை திடீர்னு மாற்றிட்டு இன்னொரு சைடு போக முடியாது. அதுக்காக ஆப்போசிட் பார்ட்டியோட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு காலத்தில் பாருங்களேன், நம்ம வாஜ்பாய் சாரே நம்ம நேரு சாரை பாராட்டி பேசியிருக்காரு. அந்த மாதிரியான நல்ல எண்ணங்களை எல்லாம் இப்ப ஒன்னும் காணுமே. வாஜ்பாய் சாரே சொல்லியிருக்காரு, நீங்க ரொம்ப நல்லவர், ஆனா தப்பான பார்ட்டியில இருக்கீங்க. ஆமா, பல பேர் சொல்லி நான் இதை கேள்விப்பட்டிருக்கேன். ஆமாங்க, உங்களை பத்தி சொல்றாங்க, நல்ல மனுஷன், படிச்சவரு, ஆனா தப்பான பார்ட்டியில இருக்காரு. இங்க பாருங்க, நான் என்னோட சித்தாந்தத்தின்படி நான் ஒரு பார்ட்டியை தேர்ந்தெடுத்துட்டேன். வேணும்னா நான் எழுதியிருக்கிற புஸ்தகங்களை எடுத்து நீங்க படிச்சு பாருங்க. நான் எல்லாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்கிறேன், காங்கிரஸையும் தான். ஆனா சார் மன்மோகன் சிங்கும் சார் நரசிம்மராவும் சில சேஞ்சஸாக கொண்டு வந்தாங்க. லிபரலைசேஷன், இவங்க ஸ்டேட்டஸ் எக்கனாமி தான் நடத்துறாங்கன்னு அப்பவே அவங்க மேல குற்றம் சாட்டுனேன். அந்த குற்றச்சாட்டு லிபரலைசேஷனோடையே போயிடுச்சு. ஆனா அதுக்கப்புறம் பாஜக எப்ப நம்ம நாட்டை ஹிந்துத்துவாங்கிற பேர்ல எப்ப பிரிக்க ஆரம்பிச்சாங்களோ அப்ப எனக்கு என்ன பட்டதுன்னா, நம்ம நாட்டோட ஒற்றுமைக்காக காங்கிரஸோட பாலிசி இருக்கே, அதான் ரொம்ப நல்ல பாலிசி. அவங்க எல்லாரையும் ஒன்னா பிடிச்சிட்டு போறாங்கன்னு நம்புறேன். நீங்க இந்துவோ முஸ்லீமோ தமிழோ மலையாளம் பேசுறீங்களோ என்ன பேசினாலும் பரவாயில்ல, நீங்க இந்தியனா இருந்தா நாங்களும் உங்களை ஒரு இந்தியனா தான் பார்ப்போம். இந்த அரசியல் எனக்கு பிடிச்சிருந்தது, அதான் காங்கிரஸ்லயே இருந்துட்டேன். அப்படி பார்த்தா ஹேமந்த் பிஸ்வ சர்மா 22 வருஷம் காங்கிரஸ்ல இருந்தாரு. ஆப்தி அதாலத்துக்கு வந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, காங்கிரஸ்ல பெரிய பெரிய லீடர்ஸ அவமதிக்கிறாங்கன்னு. அதாவது ராகுல் காந்தியை மீட் பண்ண போனா எந்த பிளேட்ல இருந்து நாய் பிஸ்கட்டை சாப்பிட்டதோ அதே பிஸ்கட்டை அவர் கொடுக்கறாராம். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இல்லாத இடத்துல எப்படி இருக்க முடியும்னு அவர் கேட்கிறாரு. இந்த மாதிரி விஷயம் எனக்கு நடக்காத போது நான் என்ன சொல்ல முடியும்? நான் அந்த நாயை பார்த்ததே கிடையாது. நான் ராகுல் காந்தியை மட்டும்தான் பார்த்திருக்கேன். அதான் நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னும் கொஞ்சமே பார்த்ததே கிடையாதா? இல்ல, பார்க்கல. இந்த கேள்விக்கு என்ன பதில் சொல்ல? நான் ஒன்று சொல்லவா, நான் வேலை விஷயமா தான் அவரை சந்திக்க போவேன், இல்லைன்னா நான் எங்கேயுமே போக மாட்டேன். எனக்கு அந்த சந்தர்ப்பமும் கிடைக்கல. ரெண்டாவது, ராகுல் சார் கூட நான் ரொம்ப ஈஸியாக பேசிடுவேன். யங்கா இருக்காரு, அவரோட எண்ணங்கள் நான் அவரை மீட் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக தான் போகும். ஆனால் ஒவ்வொருத்தருக்குன்னு ஒவ்வொரு அடையாளம் இருக்குது. நீங்களே பாருங்க, ராகுல் காந்தியோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் ஜோதி ஆதித்ய சிந்தியா, ஜிதின் பிரசாத், அப்புறம் ஆர்பிஎன் சிங். இப்போ எல்லாருமே பிஜேபியில் இருக்காங்க. அப்போ இது விஷயமா நான் என்னத்தை சொல்ல? நீங்க இவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி நல்லா பார்க்கலாம், என்ன வேணாலும் யோசிக்கலாம். கடைசியில் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் அவனுக்குன்னு ஒரு நான் என்ன கேட்கறேன்னா, இவ்வளவு பேர் இருக்காங்க. குலாம் நபி ஆசாத், ஹேமந்த் பிஸ்வ சர்மா, சிந்தியா, எவ்வளவோ பேரை சொல்லிட்டேன். ஏன் ஒவ்வொருத்தரா காங்கிரஸ்ல இருந்து பிரிஞ்சு போயிட்டாங்க? அரசியல்ல இதெல்லாம் நடக்கிறது சகஜம்தான். கர்நாடகாவில் பாருங்க, பெரிய லீடர் பிஜேபியோட சிஎம், ஒரு டெபுட்டி சிஎம் பிஜேபியை சேர்ந்தவர், எல்லாத்தையும் விட்டுட்டு காங்கிரஸுக்கு வந்தாரு. இது நடக்கிறது தான். ஆனா இதெல்லாம் நல்லதுன்னு நான் சொல்ல வரல. நான் சொல்ல வர்றது என்னன்னா, நீங்க அரசியல்ல இருக்கீங்கன்னா உங்களுக்குன்னு ஒரு எண்ணம் வேணும், உங்களுக்குன்னு ஒரு கனவு இருக்கணும், ஒரு நம்பிக்கை இருக்கணும், ஒரு சித்தாந்தத்தோட தான் நீங்க எப்பவுமே அரசியல்ல இருக்கணும். நான் கேள்விப்பட்டது இப்பெல்லாம் நீங்க மொத்த கேரளாவையும் சுத்தி வரீங்களா? ஏங்க, நான் அரசியல்ல வரேன்னு சொன்னப்ப
அப்போ உங்க நேட்டிவ் பிளேஸ் எதுன்னு பாக்குறாங்க. நான் வந்து கேரளா, என்னோட அம்மா அப்பா கேரளாவை சேர்ந்தவங்க, அவங்க கேரளால பிறந்தாங்க. அதனால நான் அங்க எலெக்ஷன்ல நின்னேன். அதாவது எந்த ஸ்டேட்ல நான் வாழவே இல்லையோ, எந்த ஸ்டேட்ல நான் இருந்ததே இல்லையோ, ஜஸ்ட் ஹாலிடேஸ்க்காக, அதாவது வருஷத்துக்கு 1 மாசம் நான் என் ஊருக்கு போவேன். அது என்னோட கர்ம பூமியா மாறிடுச்சு. அதோட லோக்சபால உங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க வந்து ஒரு இடத்துல நின்று தான் ஜெயிக்க முடியும். அதனால ஒரு இடம், அது கேரளாவோட கேபிட்டல் திருவனந்தபுரம். அங்க நீங்க பாருங்க, என்னோட அடையாளம் அங்க இருக்கு. 4வது முறையா அங்க இருந்து தான் போட்டி போட போறீங்களா? அது இன்னும் முடிவாகல. ஆனா நான் சொல்ல வர்றது என்னன்னா, நான் திருவனந்தபுரத்துல இருக்கிறேன். ஆனா மத்த இடங்கள்ல இருந்தும் எனக்கு நிறைய இன்விடேஷன்ஸ் வருது. ஆனா அங்க எல்லாம் போறதுக்கு எனக்கு டைம் இல்லை. அதனால அப்போ இந்த பிரசிடென்ட் எலெக்ஷனுக்கு அப்புறம் எனக்கு கொஞ்சம் டைம் கிடைச்சது. அப்போ சில இன்விடேஷன்ஸை நான் ஏத்துக்கிட்டு பல இடங்களுக்கு போய் நான் அங்க பேசியும் இருக்கிறேன். அப்போ அவங்களே சொல்லியிருக்காங்க, டெல்லியில உங்களுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கலனா இங்க கேரளாவுக்கு வாங்க, இங்க நாங்க உங்களுக்கு ஒரு இடம் தரும்னு சொன்னாங்க. அப்ப அவங்க சொன்னது எனக்கு நியாயமா பட்டது. இந்த டிமாண்ட் இருக்கும்போது அதையும் செஞ்சு பார்க்கலாம், அப்படியெல்லாம் நான் யோசிச்சுட்டு தான் வர்றேன். ஆனா எனக்கு தெரியும் நிறைய ரெசிஸ்டன்ஸும் இருக்கு. ஆனா என் பார்ட்டியில நிறைய பேருக்கு இது பிடிக்காது. அப்புறம் எனக்கு என்னோட வருங்காலத்தை பத்தி யோசிச்சு தான் ஆகணும். என்னோட ஃபுல் கரியரும் வந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல போயிருக்கு. 29 வருஷம் அங்கே இருந்திருக்கேன். இங்க 15 வருஷமா இருக்கிறேன். இன்னும் எவ்வளவுதான் வேலை பார்க்கறது? நானே பல அரசியல்வாதிகளை பார்த்துருக்கேன். அவங்க சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் பாவம் அரசியல் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை பத்தியெல்லாம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். நான் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு விஷயம் உங்களுக்கே நல்லா தெரியும். எந்த மாற்றத்தை கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை இதுக்கு மேல உங்களால கொண்டு வர முடியாதுன்னு தெரிஞ்சா நீங்க டக்குன்னு விலகிடணும். நான் விலகிட்டு கிரிக்கெட் பார்ப்பேன், புக்ஸ் படிப்பேன், இல்ல பேரம்பேத்திங்க கூட ஜாலியா விளையாடுவேன். அப்படி ஒரு நேரம் வந்தா அந்த முடிவை நான் கண்டிப்பா எடுத்துருவேன். ஒருவேளை இந்த 24ல கூட நான் டிசைட் பண்ணலாம். அப்படி நான் பண்ணலைன்னா 5-6 வருஷத்துக்கு அப்புறமும் பண்ணலாம். ஆனா இதையெல்லாம் யோசிச்சு நான் ஒரு முடிவு ஒரு எடுக்கிறதுக்கு சிலர் முன்னால சொல்றாங்க சசி தரூர் வந்து கேரளாவுக்கு சிஎம் ஆகிற ஆசையில இருக்காரு. இங்க பாருங்க, சில பேர் வந்து இது விஷயமாவும் பேசியிருக்காங்க. அதோட நானும் நேச்சுரலி எல்லா ஆப்ஷன்ஸையும் எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்கேன். திருவனந்தபுரத்து மக்கள் அவங்க நம்பிக்கையை எனக்கு கொடுத்துருக்காங்க. அவங்களையும் நான் ஏமாத்த ஆசைப்படலை. நான் திரும்ப ஜெயிச்சு வரணும்னா அவங்க தயவில் தான் ஜெயிச்சு வரணும். ஆனால் ஒரு வேளை வேற ஏதாவது ப்ராஸ்பெக்ட் இருந்தா, அதாவது என்னோட ராஜ்யத்தில் எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு வைங்களேன், பார்ட்டியில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவேன்னு நினச்சாங்கன்னா, அப்போ என்னோட இந்த அரசியல் பயணத்தில் சொல்லப்போனால் இதுவும் ஒரு நல்ல விஷயமா தானே அமையும். ஆனால் இதையெல்லாம் முடிவெடுக்கிறதுக்கு எனக்கு இன்னும் டைம் வேணும். நான் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் வரேன். என் பார்ட்டி என்ன சொல்றாங்கன்னு பார்க்கணும். அப்புறம் அடுத்தவங்களோட அபிப்பிராயம் என்னன்னு கேட்கணும். எல்லாத்தையும் கேட்ட பிறகு ஒரு டிசிஷன் எடுப்பேன். ஆனா இப்போதைக்கு எதையுமே ஒரு சொல்ல முடிவு முடியாது. எடுத்துட்டா மறுபடியும் ஆப்கி அதாலத்துக்கு உங்களை நான் கூப்பிடுவேன். கண்டிப்பா. இப்ப நாம ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் மறுபடியும் வந்து கேள்விகளை நாம கேட்கலாம். இந்தியா வந்து ஒரு அற்புதமான நாடு. மக்கள் வந்து பிஎம்முக்கு மரியாதை கொடுக்கறாங்க. இது ரொம்ப நல்ல விஷயம். இதுக்கு முன்னாடி பாத்திருக்கீங்களா ஒரு பிஎன்ஜி லீடர் வந்து பிரைம் மினிஸ்டர் கால்ல விழுந்து கும்பிடுறாரு? நீங்க பாத்திருக்கீங்களா? கால்ல விஷயத்தை எல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். வெல்கம் பேக். ஆப்கி அதாலத்துல விசாரணை தொடர்கிறது. கேள்விகள் கேட்கப்படுகிறது சசி தரூரிடம். ஆப்கி அதாலத்துல அடுத்த கேள்வி. ஆப்கே அதாலத்தில் ரைட்டர் மற்றும் பொலிட்டீஷியன் சசி தரூர் மேலுள்ள குற்றச்சாட்டு, இவருக்கும் இவர் பார்ட்டியில் உள்ள கொள்கைகளுக்கும் கருத்து வேறுபாடு இருக்கிறதாம். சசி, ஃபாரின் பாலிசின்னு வரும்போது ஒன்னு நீங்க இருக்கீங்க, லண்டனுக்கு போய் ஒரு ஸ்பீச்சை கொடுத்தீங்க, அங்க அவங்க முகத்தை அவங்களுக்கு தெளிவா காட்டினீங்க, எல்லாரும் பாராட்டினாங்க. ஆனா இங்க ராகுல் காந்தி லண்டனுக்கும் அமெரிக்காவுக்கு போகும்போது இந்தியால டெமோக்ரஸி போயிடுச்சுன்னு சொல்றாரு. நீங்க வந்துதான் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு அங்க போய் கெஞ்சறாரு. இல்ல இல்ல இல்ல, அவர் அப்படியெல்லாம் சொல்லவே இல்லை. இது வந்து ஒரு தவறான குற்றச்சாட்டு. இதை கேட்டுட்டு நீங்க எல்லாருமே கை தட்டினீங்க. ஆனா உங்களுக்கு சொல்றேன், இது ஒரு தவறான தகவல். ராகுல் காந்தி அங்க வேற மாதிரி சொல்லியிருக்காரு. அதாவது இங்க டெமோக்ரஸியில நிறைய சேலஞ்சஸ் இருக்கு, ஆனா அதை சால்வ் பண்ணக்கூடிய பொறுப்பு எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. அவங்களதுன்னு சொல்லல. ஆனா அவங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொல்லியிருக்காரு. இந்த இந்தியன் டெமோக்ரஸி இருக்க, இது உலக மக்களுக்கே நல்லது. அதாவது இந்தியா வந்து டெமோக்ராட்டிக்க கடைபிடிச்சா ரொம்ப நல்லதுதான். நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லல, நீங்க அதை தெரிஞ்சுக்கிறது நல்லதுன்னு சொன்னாரு. ஆனா நாங்க என்ன செய்யறோம்ங்கறத நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன். அவர் சொன்ன வார்த்தை, how would you react if democracy suddenly disappeared in Europe?
you will be shocked. You will say, oh my God, and that's a massive blow to democracy. And he says that has happened already. That is not something which is going to happen in future. And with that regard, Europe shocks me that there is no reaction. ரியாக்ஷன் அப்படின்னா அவர் சொல்றாரு சொல்ல இங்க வர்றது டெமோக்ரஸி என்னன்னா செத்துக்கிட்டு வருதான். ஆனா யூரோப்ல யாரும் யாரோ ரியாக்ட் ரியாக்ட் பண்ணல. பேசுறத பத்தி அவர் சொல்லியிருக்கலாம். நான் 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 என்ன சொல்றேன்னா, நம்ம இந்தியன் டெமோக்ரஸி இருக்கு இல்லையா, நான் எல்லா எலெக்ஷன்ஸையுமே நான் அப்சல்யூட்லி ஃப்ரீ அண்ட் ஃபேர்னு நினைக்கிறேன். எலெக்டட் டெமோக்ரஸி இங்கே இருக்கு. ஆனால் 2 எலெக்ஷனுக்கும் நடுவில் ஒரு விஷயம் நடக்குது இல்லையா, இதில் தான் ஏகப்பட்ட குறைபாடுகள் இருக்கு. இந்த இந்த ஒரு விஷயத்தை நாம கவனிச்சாகணும். ஆனா இந்த கம்ப்ளைண்ட் நீங்க யூரோப்ல போய் சொன்னதில்ல, அமெரிக்காக்கு போய் சொன்னதில்ல. அது கரெக்டு தான். நான் சில வருஷமாவே இதை சொல்லிட்டு வர்றேன். அதாவது இது ஒன்றும் காங்கிரஸ் ஃபாரின் பாலிசியோ இல்லை பிஜேபி ஃபாரின் பாலிசியோ இல்லை, இது இந்தியன் ஃபாரின் பாலிசி அண்ட் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். அதனால நான் எப்போ எக்ஸ்டர்னல் அஃபேர் கமிட்டியோட பிரசிடெண்ட்டாக இருந்தனோ அப்போல்லாம் இதே ஸ்பிரிட்டில் தான் நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இதில் நம்மளோட அரசியல் கருத்து வேறுபாடு எதுவாக இருந்தாலும் அது நம்ம நாட்டு எல்லையோடு நின்று போயிடணும். வெளியில் போய் நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஆனால் இதில் இன்னொரு உண்மையும் இருக்குது. இதை முதல்ல உடைச்சது பிஜேபி மோடி சார் தான். மோடிஜி தான் வெளிநாட்டுக்கு போயிட்டு எங்கள் நாட்டில் பாருங்கள், அங்கே எதுவுமே சரியில்லை, 60 வருஷமாக நீங்களே பாருங்கள், எங்களுக்கு முன்னாடி இருந்த தலைவர்கள் நாட்டை ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க, நான் ஒரு இந்தியன் சொல்லிக்கிறதுக்கே வெக்கப்படுறேன், இந்த மாதிரிலாம் அவர் பேசியிருக்காரு. மோடி சார் தான் முதல்ல பேசியிருக்காரு. எங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா எந்த ஒரு பிஎம்மும் வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட அரசியலை, அதாவது இந்திய அரசியலை வெளிநாட்டில் போய் பேசக்கூடாது. அதை மோடி சார் முதல்ல பண்ணி. நீங்க சொல்றீங்க எஸ் ஜெய்சங்கரை ஃபாரின் மினிஸ்டரா ஆக்கினது நல்ல விஷயம். ஆமா, ஒரு ஸ்பெஷலிஸ்டா டிப்ளமேட்டா ஆக்கியிருக்காங்க. கரெக்டுங்க. நீங்க பவன் வர்மா கூட அதை பண்ணலாம். ஏன்னா நாங்கள் விரும்புறதே இதை தான். அவருக்கு நல்ல அனுபவம் இருக்கு, வெளிநாட்டிலெல்லாம் நல்லா பேசுவார், அவர் விஷயங்களை சீக்கிரமாக புரிஞ்சுக்கிறவர். இந்த மாதிரியான ஆட்களை தான் பொறுப்புல நம்ம வைக்கணும். ராகுல் காந்தி சொல்றாரு சைனாவை பத்தி அவருக்கு எதுவுமே தெரியாதா, சைனாவோட த்ரெட்டை புரிஞ்சுக்கலையா. சைனா விஷயத்துல நம்ம எல்லாருமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா உங்களுக்கே தெரியும், எல்லாரும் சொல்லுவாங்க நம்முடைய எல்லை இருக்க அது வரையறுக்கப்படாத ஒரு எல்லையா இருக்கு. 2 நாட்டுக்கும் இடையில எந்த ஒரு லைனும் கிடையாது. இங்க பாத்தீங்கன்னா சில ஏரியாஸ் இருக்கு, 2 சைடும் பேட்ரோல் பண்ணுவாங்க. நம்ம பேட்ரோல் சண்டே போனாங்கன்னா அவங்க பேட்ரோல் மண்டே வருவாங்க. ஆனா இவங்க 2 பேருமே சண்டை போட்டுக்க மாட்டாங்க. ஏன்னா நாம நம்மோட உரிமையை நிலைநாட்டினா அவங்க அவங்களோட உரிமையை நிலைநாட்டுவாங்க. ஆனா இப்பெல்லாம் இந்த மாதிரி பேட்ரோலிங் ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா 26 இடங்கள்ல இருக்கு. அங்க பாத்தீங்கன்னா இந்தியன் ஆர்மியால போகவே முடியாது. ஆனா சைனா பாத்தீங்கன்னா அந்த இடத்த நல்லா ஃபுல்லா பிடிச்சி வச்சிருக்காங்க. அதாவது அவங்களோட பேஸ் ஸ்டேஷன் கூட அதை சொல்லலாம், அந்த அளவுக்கு அவங்க உருவாக்கி வச்சிருக்காங்க. இது விஷயமா தான் காங்கிரஸ்காரங்க அவங்க மேல கேள்வி கேட்கறாங்க. ஆனா இது வரைக்கும் பதில் தான் கிடைக்கவே இல்லை. இதுல பிரதம மந்திரி என்ன சொல்லியிருக்காரு, சைனா இந்தியாவோட எந்த இடத்தையும் பிடிக்கலன்னு சொல்றாரு. அது இந்தியன் டெரிட்டரியா இல்லையாங்கிறதெல்லாம் வேற விஷயம். ஆனா இந்தியன் ஆர்மி எந்த எல்லை வரைக்கும் போக முடியுமோ அந்த இடத்த எதுக்கு சைனா கிட்ட கொடுத்தீங்க? நிர்மலா சீதாராமனுடைய ஸ்டேட்மெண்ட்டை படிச்சிருக்கேன். அவங்க சொல்றாங்க ராகுல் காந்திக்கு சைனாவுடைய புரிதல் சைனீஸ் அம்பாசிடர் கூட ஒத்து போகுதா. இதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச அவர் பல பேரை சந்திக்கிறாரு, அவங்களோட எண்ணத்தை எல்லாம் கேட்டுட்டு தான் அவரு பேசுறாரு. இதெல்லாம் ஒரு அனாவசியமான என்ன தெரிய வருதுன்னா, ஆஸ்திரேலியாவோட பிரைம் மினிஸ்டர் நம்ம பிஎம் பார்த்து பாஸ்னு கூப்பிடுறாரு. அமெரிக்கன் பிரசிடென்ட் நம்ம பிஎம்மோட ஆட்டோகிராஃப கேட்கிறாரு. இந்த பாருங்க, மோடிஜி அவரே சொல்லியிருக்காரு, இது பர்சனல் மரியாதை கிடையாது, இது இந்தியாவோட மரியாதை. இந்தியாவோட பிஎம் அங்க போகும்போது இந்தியா ஒரு மகத்துவமான கண்ட்ரி, பிஎம்முக்கு கிடைக்கிற மரியாதையை பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. நம்ம பிஎம் அங்க போகும்போது அவருக்கு மரியாதை கிடைக்குதுன்னா அது சந்தோஷமான விஷயம் தானே. பிஎம்ஜியோட பிரைம் மினிஸ்டர் கால்ல விழுந்திருக்காரு. பிரைம் மினிஸ்டர் கால்ல விழுற விஷயத்தை எல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். காலில் விழுற விஷயத்தை எல்லாம் நான் இப்பதான் பாக்குறேன். ஆனா ஒரு விஷயத்த நான் சொல்லுவேன். பிரசிடென்ட் பராக் ஒபாமா கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. அதாவது நீங்க பிரசிடென்டா இருக்கிற காலத்துல எந்த ஒரு நாட்டு தலைவர் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணாருன்னு அவர்கிட்ட கேட்டிருக்காங்க. அவர் சொன்ன பதில் மன்மோகன் சிங். இப்படியும் டாக்டர் மன்மோகன் சிங்க்கு ஊர்வலத்தில் எல்லா இடத்துலயுமே நல்ல மரியாதை இருக்கு. நேரு சாரை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சோயஸ் கிரைசிஸ்ல அவர் இன்வால்வ் ஆகி அந்த சோயஸ் கிரைசிஸையே அவர் முடிச்சு வச்சாரு.
ஆட பாகிஸ்தான்காரங்க அவரை பற்றி கவிதை எழுதுவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பாரத நாட்டை வந்து வழி நடத்துறது ஒரு பெரிய பொறுப்பான விஷயம். நம்ம நாட்டோட பேரில் நம்ம பிஎம் ஒரு விஷயத்தை பண்ணுறாருன்னா நாம் எல்லாரும் சந்தோஷப்படணும். சசி, நான் ஏகப்பட்ட கேள்விகளை கேட்டேன். அரசியல் சம்பந்தமா, அப்புறம் உங்க பர்சனல் லைஃப் சம்பந்தமாவும், உங்க ஃப்ரெண்ட்ஷிப் விஷயமாவும் கேட்டேன். அது இல்லாம ஒரு சில கேள்விகள் உங்க மனசை நோகடிச்சிருக்கும். நீங்க அரசியல் இருக்கிறதுனால தான் நான் இதை கேட்டேன். நாம இப்ப சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். பிரேக்குக்கு அப்புறம் இன்றைய ஆப்கி அதாலத்துல ஜட்ஜ் பவன் வர்மாவின் தீர்ப்பை கேட்கலாம். வெல்கம் பேக். இன்னைக்கு ஆப்கி அதாலத்துல சசி தரூர் மேல நாம குற்றச்சாட்டுகளை வச்சோம். இன்னைக்கு ஆப்கி அதாலத்தின் ஜட்ஜ் பிரபலமான டிப்ளமேட், ரைட்டர் மற்றும் கவிஞர் பவன் வர்மாவின் தீர்ப்பு. என்னுடைய தீர்ப்பை நான் நல்லா தெளிவாக கொடுக்க போகிறேன். இவர் மேலே நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஒரு குற்றச்சாட்டை சுமத்துனீங்க. அதாவது எல்லார் முன்னாடியும் நீங்கள் இவரை லேடிஸ் மேன்னு சொன்னீங்க. எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு இது உண்மைதான். ஆனால் எனக்கு இன்னொரு விஷயமும் தெரியும். தவறான நோக்கம் கண்டிப்பாக இருக்காது. இன்னொரு விஷயம், இன்னொரு குற்றச்சாட்டை நீங்கள் வச்சிங்க, சுனந்தா புஷ்கர் சம்பந்தமா. இந்த இடத்துல நான் தெளிவாக ஒரு விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். எனக்கு சுனந்தா புஷ்கரையும் தெரியும், சசி தரூரை நல்லாவே தெரியும். இந்த குற்றச்சாட்டில் மொத்தம் அரசியல் தான் கலந்து இருந்தது. இது ஒரு தவறான குற்றச்சாட்டு. கோர்ட்டே அந்த கேஸை தூக்கி போட்டுட்டாங்க. அது ஒரு அர்த்தமில்லாத கேஸுன்னு தான் நான் சொல்லுவேன். அதனால் நீங்கள் அந்த சாப்டரை உங்கள் மனசுல இருந்து தூக்கி போட்டது நல்லது தான். உங்களை லேடிஸ் மேன்னு சொல்கிறாங்க இல்லையா? ரஜத் சாரும் உங்ககிட்ட கேள்விகள் கேட்டார். அதாவது யாராவது நாலாவது, அதாவது கல்யாணம் பண்ணிக்கிற எண்ணம் இருக்கான்னு. அப்போ நான் இவருக்கு கமலஹாசனுடைய ஒரு பழைய படத்தை ஞாபகப்படுத்தினேன். அந்த படத்தோட பேர் மன்மத லீலை. இப்போ நீங்கள் லைஃப்பில் செட்டில் ஆகிடலாம், இதுதான் என்னோட ஆசை. இன்னொரு குற்றத்தையும் நீங்கள் சுமத்துனீங்க, மிஸ்ஃபிட் இன் பாலிடிக்ஸ். எனக்கு தெரிஞ்சு இது தவறான குற்றச்சாட்டு. சசி தரூர் மாதிரி ஆட்கள் இன்னும் அரசியலில் அதிகமாக வந்தாகணும். இன்னைக்கு அரசியலே வேற ஒரு நிலைமையில் இருக்கு. அதனால இவரை மாதிரி படித்தவங்க, டிப்ளமேட்ஸ் எல்லாரும் அரசியலுக்கு வரணும். இவங்க அரசியலுக்கு வந்து தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தாங்கன்னா அது நாட்டுக்கு தானே நல்லது. இந்த நாட்டுக்கும் உங்களுடைய சேவை தேவை அப்படின்னு தான் நாங்கள் எல்லாரும் விரும்புகிறோம். எல்லா மக்களும் உங்கள் கூட இருப்போம். நாங்கள் எல்லாரும் உங்கள் கூட இருந்து உங்களுக்கு துணையாக இருப்போம். இந்த இடத்துல ஒரு கவிதையை சொல்கிறேன். நான் சென்ற பிறகு நிலைமை என்னவென்று யோசிக்காதே. நான் சென்ற பிறகு நிலைமை என்னவென்று நீ யோசிக்காதே. நீ இருக்கும் பொழுது நடப்பதை நீ சரி செய். சசி தரூர் இதே மாதிரி பப்ளிக்கு சேவை செஞ்சுட்டே இருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எலெக்ஷன்ல ஜெயிக்கணும், மக்கள் மனசையும் ஜெயிக்கணும், நாட்டுக்கு சேவை செய்யணும், அதோட நம்ம நாட்டை வெகு உயரத்துக்கு கொண்டு போகணும். இன்றைய விசாரணை இதோடு முடிவடைகிறது. அடுத்த நிகழ்ச்சியில் வேறொருவரை சந்திக்கலாம். அதுவரை எனது வணக்கமும் நன்றி.